மகுடம் நீதானையா. மனவாளனே உம்மை துதிப்பே, மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா. மனவாளனே எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என் மகிழ்ச்சியின் மகுடமே நீங்க தான்ப்பா. என் பகல் நேர பாடல் நீங்க, என் இரவெல்லாம் கனவு நீங்க. ஆண்டவரே, உணர்ந்தவர்களாக என் மகிழ்ச்சிக்கு மகுடமே நீங்க தான்ப்பா. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். என் பலவீனத்துல பலனா இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. என் கஷ்டத்துல ஆதரவா இருக்கிறவர் என் ஆதரவே, என் ஆதாரமே. நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. என் மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் மாத்திரம் தான்ப்பா. நாளெல்லாம் உம்மை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. மனவாளனே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. மனவாளனே உம்மை மறவேன். ஹல்லேலூயா. ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. இந்த காலவேளையில எந்த பாரத்தோடு, எந்த கவலையோடு, எந்த பலவீனத்தோடு கூட நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கலாம். ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது ஆண்டவரே. பலவீனங்கள், நெருக்கடிகள் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராய் வருகிறது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். சிங்கை கெவியா இருந்தாலும் சரி, அக்கினி சூளையா இருந்தாலும் சரி, வனாந்திரத்தின் பாதையானாலும், தண்ணீரை நீ கடந்தாலும், அக்கினியிலே நடந்தாலும், நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவனை எல்லாருமாக கரங்களை தட்டி, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை, என்றுரை செய்தவரை விசுவாசமா பாடுங்க. இந்த வருஷத்தை தொடங்கி இருக்கிறோம். அவர் கரத்தை பிடித்து போவோம். நான் ஒரு போதும் கரம் பிடித்து நடத்துவார். புயல் காற்று வீசினாலும் நடத்துவார். கொந்தளித்தின் மத்தியிலே அவர் நடத்துவார். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும்
அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஆராதனை இருதயத்தோடு கூட தேவ பிரசன்னத்தில் தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாருமாக நம் சிந்தனை எல்லாம் சிறையாக்கி வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம். எல்லாருமாக கண்களை மூடி இருக்கிற வேளையில ஆண்டவரே, நான் உங்க கரத்தை பிடிச்சிருந்தேனா மாத்திக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்க அவர் கரத்தை பிடிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரும்போது, ஏதாவது கஷ்டம் வரும்போது நீங்க கைவிட்டுடுவீங்க. ஆனா அவர் உங்க கரத்தை பிடித்தாருன்னா எந்த சூழ்நிலையிலும் கடலே கொந்தளித்தாலும் உன்னோடு கூட இருக்கிறவர். உன் படகுல மாலுமையாக இயேசு இருக்கிற வரைக்கும் உன் படகை யாராலும் அசைக்க முடியாது. விசுவாசத்தின் கப்பலை ஓட்டுகிறதான நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என் கரத்தை நீங்க பிடிச்சுக்கீங்க ஆண்டவர். எல்லாருமாக என் குடும்பத்தை நடத்த, என் வேலையில இருக்க, என்னுடைய வாழ்க்கையை நடத்த என் கரம் பிடித்து நடத்து செல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரே நோக்கி பாப்போமா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத என் தூயவரே, கைவிடாத என் தூயவரே, பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா, பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா தேவ பிரசன்னா. நிசரேவும் தீரு பாதம் மமந்தே, நிம்மதி நிம்மதி. சொல்லுங்க எல்லாருமாக, உங்க பாதத்துல அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, oh we worship you Lord. நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே
பெறாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த கால வேளையில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எந்த சூழ்நிலையானாலும் உங்க பாதத்துல நான் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையானாலும் உங்க பாதம் எனக்கு போதும் ஆண்டவரே. எல்லாருமாக வாய்களை திறந்து, ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் உமக்கு ஆராதனையாய் மாறட்டும், என் வாழ்க்கை உமக்கு ஆராதனையா மாறட்டும், என் சிந்தனை உமக்கு ஆராதனையா மாறட்டும் ஆண்டவரே. என்னை உடைய பாதத்துல நான் அமர்ந்திருக்கிறேன். மரியாள் அவர் பாதத்துல அமர்ந்திருந்ததுனாலதான் ஒரு கொடிய பிரச்சனை வந்ததுங்க. அவள் நேசித்தவன் மரித்து போனான், லாசரு. மறுபடியும் அவள் இயேசுவை பார்க்கும்போது அதே பாதத்துல போய் விழுகிறார். அவர் பாதத்துல விழுகிறவர்களுக்கு தேவன் கிருபையை பாராட்டுகிறார். ஆண்டவரே எனக்கு ஆதரவு நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு அடைக்கலம் நீங்க தான். இந்த கால வேளையில வியாதியின் மத்தியில என் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான் வார்த்தையை அனுப்பி உனக்கு நான் சுகத்தை தருவேன் என்று சொன்னார். கால வேளையில பலவீனத்தின் மத்தியிலும் நான் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி நிக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆராதனையிலே ஒரு தெய்வீக சுகத்தை என் ஆண்டவர் கொடுப்பாருங்க. கரங்களை தட்டி பலவீனத்தின் மத்தியில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர். தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. எல்லாரும் பாடுங்க. அவர் சுகத்தை கொடுக்கிற தேவன். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சுகம், உன் சரீரத்துல ஒரு சுகம். எல்லாரும் வாய்களை திறந்து அவரை துதிச்சிட்டே இரு. கட்டுகள் உடைகிறதான நேரம் இது. அவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ thank you Jesus. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். என் பலவீனத்திலும் ஆண்டவரே இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ಗಣನಿಗೆ ಬಾರದಂತ ನನ್ನ ಗಣನೀಯ ಮಾಡಿದ್ದು ನಿಮ್ ಕೃಪೆಯೇ. ಗಣನಿಗೆ ಬಾರದಂತ ನನ್ನ ಗಣನೀಯ ಮಾಡಿದ್ದು ಕೃಪೆಯೇ. ಕೃಪೆಯೇ 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 ಯೇಸು ಅಪ್ಪ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕೃಪೆ. எல்லாரும் அவரை ஆராதிப்போமா? அவருடைய ஆராதிக்கிறவர்களுடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது ஆண்டவரே. உனக்கு விரோதமா எழும்புகிறதான நாவுகளை என் கர்த்தர் அதம் செய்கிறார். உரஷமமம ಯೇಸು ಅಪ್ಪ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯೇ. ಕೃಪೆಯೇ
போகிறோம். ஓ, நான் சமுத்திரத்தை கடக்கும் போதும் அவர் நல்லவர், என்னை நடத்தினார். செங்கடலுக்கு முன்பதாக நிற்கும் போதும் அவர் நல்லவராய் இருந்தாருங்க. நான் அவருடைய கிருபையினால அந்த செங்கடலை நான் கடந்து வந்தேன். Oh, we worship you Lord. அக்கினி சூளையிலும் நீர் நல்லவர் ஆண்டவரே. எல்லாரும் அந்த சபையை வாய்களை திறந்து சொல்லு, நான் நிர்மலமாகாமல் இருப்பதே அவருடைய கிருபை தானே. Oh, we worship you தாயே ಎಂದು ಇರುವರು ಆತ ಒಳ್ಳೆಯವನು, ಆತ ವಲ್ಲಭನು, ದಯೆ ಎಂದು ಇರುವರು. இது சங்கீதங்களின் ஒரு சங்கீதம். தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நிர்மலமாகாமல் காத்தது அவருடைய கிருபை. என் பாதம் கல்லில் இடரும் போது என்னை தூக்கி நிறுத்தினது அவருடைய கிருபை. கோலியாத்துக்களை போல பிரச்சனைகள் என்னை எதிர்த்து வந்த போதிலும் என்னை நடத்தினது அவருடைய கிருபை. வியாதியின் படுக்கையில நான் இருக்கும் போதும் என்னை நடத்தினது அவருடைய கிருபை. நான் நல்லவோ, நாங்க நல்லவங்கன்றதுக்காக அல்லங்க, அவர் நல்லவர் என்பதற்காக நம்மை மீட்டு கொண்டு வந்தார், நம்மை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை பாதுகாத்தார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா கரங்களை தட்டி அவர் கிருபையை நாம் கொண்டாடுவோம். We worship you Lord. நீங்க இல்லனா நாங்க இல்ல ஆண்டவரே. வனாந்திரத்தின் பாதையில எத்தனையோ பிரச்சனைகளை நாங்க கடந்து வந்தோம். கசந்த மாறா இருந்தது ஆண்டவரே. தாகத்தோடு கூட வாஞ்சியோடு கூட தண்ணீரை குடிக்க போகும்போது அது கசந்ததுப்பா ஆண்டவரே. இந்த பிரயாணத்துல நான் எப்படி போவேன்? கண்ணீரோடு நின்ற நாட்கள் உண்டு ஆண்டவரே. கலங்கினதான நேரங்கள் உண்டு. நான் நல்லா இருக்கேன், நான் பலனா இருக்கிறேன்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு பலவீனம் ஆண்டவரே. இந்த பலவீனத்துல இருந்து நான் எப்படி ஆண்டவரே வருவேன்? இன்னும் சில காரியங்களை கடந்து போகும்போது வயது முடிந்ததே, இன்னும் என்னுடைய நாட்கள் முடிகிறதே என்ற ஒரு கவலை. இன்னும் நான் என்ன பண்ணணும், என்ன பண்ண போறேன்? இந்த பிரயாணத்துல ஆண்டவரே ஒன்று மாத்திரம் நான் சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க நல்லவங்க ஆண்டவரே. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஆண்டவரே. இல்ல சொல்லுங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஆண்டவரே. அவருடைய பிரசன்னம் மகிமையாக இருக்குங்க. உலகம் சிந்த வேண்டாம். ஒருவேளை ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததை செஞ்சிருப்போம்னா, முறுமுறுத்திருப்போம்னா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க போதும் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், எங்களுக்கு நீங்க போதும் ஆண்டவரே. கண்ணீரை கடந்து வந்தோம்பா, ஆனா சேதம் அணுகல ஆண்டவரே. அக்கினியில போடப்பட்டோம். எத்தனை ஆபத்துங்க, எத்தனை விபத்துங்க, எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் ஆண்டவர் எப்படி காப்பாத்தினாரு. ஐயோ, ஒரு மிராக்குலஸ் எஸ்கேப்னு நாங்க சொன்னோம் ஆண்டவரே. ஆனா என் கர்த்தர் கரம் என்னோட கூட இருந்ததினாலதான் என் கர்த்தர் தாங்கினீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் தனிமையா இருந்திருக்கேன்? சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. சில காரியங்கள் சொல்ல முடியும், சில காரியங்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரத்துல கதவை சாத்தி நான் அழுத நாட்கள் உண்டு ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அந்த சாட்சி இருக்கு? யார்கிட்டயும் நான் சொல்ல முடியல என் வலிய. ஆனா முழங்கால் போட்டு நான் ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு சமாதானம் என்னை ஆட்கொண்டது. எழுந்து போராடு, இன்னும் நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ உட்கார்ற நேரம் அல்ல, நீ சோர்ந்து போற நேரம் அல்ல. நான் தொய்ந்து போயிருக்கும் போதெல்லாம் என் தேவ பலன் என்னை தாங்கினதல்லவா. எத்தனை பேர் இதை சாட்சியா சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து பாடுங்களேன். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இத்தனை ஆண்டுகள் சுமந்து வந்தீங்க ஆண்டவரே.
தனிமையின் பாதையில் தகப்பன் தாய் இல்ல ஆண்டவர், ஆனா நீங்க சுமந்து வந்தீங்க ஆண்டவர். கணவர் இல்ல ஆண்டவரே, மனைவி இல்ல ஆண்டவரே, சொந்த பந்தம் யாரும் இல்ல ஆண்டவரே, என்னை ஆதரிக்க யாரும் இல்ல ஆண்டவரே. நான் உன் கூட இருக்கிறேன்னு தோள் தட்டி என்னை முன்னே செலுத்த யாருமே இல்ல ஆண்டவரே. ஆனா அப்படி தனிமையா இருக்கும்போது பரத்திலிருந்து ஒரு கரம் வந்தது ஆண்டவரே. என்னை குனிந்து தூக்கி கண்மலை மேல் என் பாதத்தை வைத்து என்னை ஸ்திரப்படுத்தினீரே. உங்க அன்பை நான் மறக்கல ஆண்டவரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? என்னங்க கொடுக்க முடியும்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? மாணிக்கத்தினோடு காணிக்கை கொண்டு வந்தாலும் என்ன தருவேன் நான்? சிலர் யோசிக்கிறாங்க, நான் கடவுளுக்கு இதை கொடுத்துட்டேன், நான் கடவுளுக்கு அதை கொடுத்துட்டேன், என் வீடு கொடுத்துட்டேன், என் கார் கொடுத்துட்டேன், காணிக்கை கொடுத்துட்டேன். என்ன கொடுக்க முடியுங்க? ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, பலனை கொடுத்திருக்கிறாரு. இந்த கால வேளையில எத்தனை பேர் முடியாம வீட்டுல படுத்திருக்காங்க தெரியுங்களா? ஆனா நீங்களும் நானும் வந்து தேவனை ஆராதிக்கிறோம். அவ்வளோ பெரிய கிருபை. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான்? அன்பு கூறுவே இன்னும் மதி சொல்ல முடியுங்களா? 2025 ஆண்டு முதலாவது வாரத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அன்புக்கு 2 கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக I love you, இன்னும் அதிகமா எனக்கு பெதஸ்தா குளம் வேண்டாம், என்னை சுகப்படுத்துற இயேசு வேணும் ஆண்டவர். எனக்கு அற்புதம் நடக்குதோ இல்லையோ, என் இயேசு எனக்கு வேணும். என் வியாதி நீங்குதோ இல்லையோ, என் இயேசுவின் அருகில நான் போகணும். போராட்டங்கள் பிரச்சனைகளின் மத்தியில எனக்கு இயேசு மாத்திரம் போதும்னு சொல்லியோ முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. இந்த ஆராதனையின் நோக்கமே அவ்வளவுதாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உலகம் எல்லாம் குப்பை ஆண்டவரே, உறவுகள் எல்லாம் குப்பை ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும். நீர் வந்தாதான் உறவுகளும் இனிக்கும் ஆண்டவரே. நீர் இருந்தாதான் ஆசீர்வாதமும் சந்தோஷமா இருக்கும்பா. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. கசப்புகள் எல்லாம் மாற்றி அன்பு கூறு. நீங்க பாடிட்டு இருக்கும் போது ஒரு புதிய அபிஷேகம். பாடுங்க பாடுங்க, ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார். இதோ இந்த பாத்திரத்தை நான் நிரப்புவேன், என் பாத்திரம் நிரம்பி வழியும். அன்பு கூறுவே உங்க அன்பினால நிரப்புங்க. Fill this place, Lord. Oh, thank you, Jesus. பாடுங்க பாடுங்க, தேவ பிரசன்னம் ஒவ்வொருத்தரும் நிரப்புங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. கரங்களை தட்டி ஆண்டவர் இன்னும் அதிகமாய் நான் அன்பு செலுத்துவேன் ஆண்டவர்.
எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி. சீஷர்கள் இடத்துல இயேசப்பா சொல்றாரு, நீங்களும் போக மனமா இருந்தால் போங்கன்னு. அப்போ பேதுரு சொல்றாரு, எங்க ஆண்டவரே போவோம்? ஜீவன் தரும் வசனங்கள் எல்லாம் உம்மிடத்திலே உண்டல்லவா? இந்த கால வேளையில அவர் வார்த்தை என்னை சுகப்படுத்தும், அவர் வார்த்தை என்னை பலப்படுத்தும், நான் அவரை முற்றிலுமாய் நேசிக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி, ஓ நான் ஜனங்களை பார்க்க மாட்டேன், மனுஷர்கள் அல்ல, உலகம் அல்ல, என் தேவன் மாத்திரம்தான் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். ஓ ஹalleluya. கரங்களை தட்டி பாடுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எல்லா கரங்களை தட்டி நீங்க எவ்வளவு நேசிக்கிறேன்னு காட்டுங்க ஆண்டவர்கிட்ட. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரை உதவினார் இல்லைங்களா? பாடுங்க எல்லாரும். இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொல்லுங்க. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. உம் தழும்புகளால் நான் குணமானேன், உங்க வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உங்க வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. பாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். பாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தே உச்சிதங்களை உமக்கு தனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தே உச்சிதங்களை உமக்கு தனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தே உச்சிதங்களை உமக்கு தனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தே உச்சிதங்க எல்லாருமாக அவருக்கு பெஸ்ட் திங்ஸ் கொடுப்போம். அங்கே என் நேசத்தே உச்சிதங்களை உமக்கு தனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தே உச்சிதங்களை உமக்கு தனியாய் கொடுப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை
பிரபுவே. Oh, hallelujah. We worship you, Lord. வான பூமி போற்றும் என் தேவாதி தேவனாம். Oh, தூதர்கள் வாழ்த்தி பாடுவார்கள், சாஷ்டாங்கம் அறிவார்கள். We serve a great and mighty God. ஆண்டவர் உன்னை யுத்த குதிரையாய் மாற்றுகிறார். When you are an horse, be careful who your rider is. நீ குதிரையாய் இருக்கிறது உண்மையானால் உன் மேலே ஏறி உன்னை ஓட்டுகிறவர் யார் என்று நீ அறிந்துக்கோ. You know who you serve? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மகிமையின் தேவன். அவருக்கு முன்பதாக வனாந்தரம் செழிப்பாய் மாறும். அவர் வந்தால்னா பாதை இல்லாததை பாதை காட்டும். அவர் வந்தா மலைகள் விலகி போகும். அவர் வந்தா கர்த்தராலே கூடாத காயம் மரித்தது உயிரோடு எழும்பி வரும். He is a great God. எலோயிமான தேவன், இல்லாததை இருக்கிறது போல நடத்துகிறவர். உங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. எல்லாருமாக கரங்களை உயர்த்தி அக்கினியில் நடந்து வந்தோம், சீதம் ஒன்றும் நீரை உண்மைதானே? இந்த 2024 வருஷத்துல எத்தனையோ பிரச்சனை, ஆனா மட்டும் இந்த நாளில நம்ம நிக்கிறோம்னா அவருடைய கிருபை மாத்திரம். ஒரு தேங்க்யூ சொல்லி கரங்களை உயர்த்தி என்னோடு கூட உண்மையா பாடுங்க. அந்த பக்கத்துக்கு பார்க்காதீங்க. டோன்ட் கெட் யுவர் டைவர்ஷன், டிஸ்ட்ராக்ட் ஆகாம சிங்காசனத்துல வீட்டிற்கு முன்பதாக நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். 2 கரங்களும் உயர்த்தி அக்கினியில் நடந்து வந்தே, சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தே, முழுகி நான் உயர்ந்தவரும் உன்னதமானவரும் அழகானவரும் இனிமையானவரும் என் கரம் பிடித்து நடத்துகிறதான என் இயேசு மகாராஜனுக்கே துதியும் புகழும் கனமும் அவரை கனப்படுத்துகிற இடத்துல என்னை பிரஸ்தாபப்படுத்துகிறதான எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த கால வேளையில தேவ பிரசன்னம் ஒவ்வொரு கூடாரத்தின் மேலும் இறங்கினதுக்காக கரங்களை தட்டி தேவ பலன் என்னை நடத்தும், தேவ கரம் என்னை நடத்தும், பொல்லாப்பு அணுகாது. உன்னதமானவரின் செட்டையின் மறைவில இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குகிறார். பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடுகிறதான கொள்ளை வாதிக்கும் நீ பயப்படாதே. தேவரே நீர் என் பாதுகாப்பும் என் ரட்சிப்பும் என் ரட்சணிய கொம்பும் என் பலனும் என் ஆதரவும் என் ஆதாரமுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே உன்னதர், நீரே மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. Oh, thank you so much பா. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி, எங்க மத்தியில நிறைவேற்பதற்காக நன்றி, உடைக்கப்பட்டதை உருவாக்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், இழந்து போனதை மறுபடியும் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே பாலாம் பார்க்கும்போது இஸ்ரவேலே அவன் கூடாரங்கள் அழகாய் தெரிந்தது. இந்த கால வேளையில உம்மை ஆராதிக்க நிற்கிறதான ஒவ்வொருத்தரையும் நீர் அழகாய் மாற்றி கொண்டிருப்பதற்காக, எங்கள் சாம்பல் எல்லாம் சிங்காரமாய் நீர் மாற்றினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்.
நாமக்கே மகிமை தருகிறோம் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್. ಸಿಂಹಾಸನ ರೂಢನಾಗಿರುವಂಥ ನಮ್ಮ ಪರಲೋಕ ಪರಮ ತಂದೆಯೇ, ಕರ್ತನೇ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ರಾಜ ಅದ್ಭುತವಾಗಿ ಕರ್ತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸಲು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಈ ಶ್ಲಾಘ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ರಾಜ. ಕರ್ತನೇ, ನಮ್ಮ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರಗಳನ್ನು ನಿಮಗೆ ಸಜೀವ ಯಜ್ಞಗಳನ್ನಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಚಿಂತ ಭಾರಗಳನ್ನೆಲ್ಲ ಮರೆತು ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ಆರಾಧಿಸುವಂತ ಅವಕಾಶವನ್ನು ಕಲ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ರಾಜ ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನೀವು ತುಂಬಿಸಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ರಚನೆ ಅಪ್ಪ. ನಿಮ್ಮನ್ನೇ ದೃಷ್ಟಿಸುವಂತೆ, ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುವಂತೆ, ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನೇ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತೆ ರಚನೆ ಅಪ್ಪ, ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಈ ಶ್ಲಾಘ್ಯವು ಕರ್ತನೆ, ಇದರಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾವು ಸಲ್ಲಿಸಿದ ಆರಾಧನೆಯನ್ನು ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ವಾಕ್ಯ ಧ್ಯಾನಕ್ಕೆ ನೇರಾಗಿ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡುವಂತೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಕರ್ತನೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ವಾಕ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟು ರಚನೆ ನಿಮಗಾಗಿ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಬಾಳತಕ್ಕ ಅವಕಾಶವನ್ನು ನೀವು ಅನುಗ್ರಹಿಸುವಂತೆ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ. ಸಮಸ್ತ ಸ್ತುತಿ ಘನತ ಮಹಿಮೆಗಳನ್ನು ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾಗಿರುವ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ, ಆಮೇನ್. உட்காருவோம். ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. இந்த இடத்துல ஒரு 5 சேர் காலியா இருக்கு. ಈ ಕಡೆ ಒಂದು 5 ಚೇರ್ಸ್ ಖಾಲಿಯಾಗಿದೆ. ஸோ அப்படியே சலோமி சிஸ்டர் அப்படியே அந்த பக்கம் போயிட்டா நல்லா இருக்கும் வர்றவங்களுக்கு. அப்படியே யார் யாருக்கு ஏசி ஒன்று உண்மையே கை தூக்குனா என்ன யோசிப்பாங்க? ஏசி எத்தனை பேருக்கு வேணும்? ஒன்று உண்மையை கை தூக்குங்க. ஒருத்தர் தான் கை வரும், ஒருத்தருக்காக போட முடியாது. ಗಂಡ ಹೆಂಡತಿಯು ಮಾತ್ರ ಕೂಡಿ ಬರಬೇಕು. ಮಕ್ಕಳಿಗೆ ಪ್ರವೇಶವಿರುವುದಿಲ್ಲ. ಮಕ್ಕಳನ್ನು ಅಜ್ಜಿಯ ಮನೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವುದಾದರೂ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ಮಾಡಿ ಆ ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ಬಿಟ್ಟು ಬರುವಂತೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தரங்கு. ಇದು ಪ್ರಾಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಕೂಟವಾಗಿರುತ್ತದೆ. ಇದರಲ್ಲಿ ಒவ்வொரு கணவன் மனைவியும் கலந்து கொள்ளும்படி ನಾನು ಉತ್ಸಾಹಪಡುತ್ತೇನೆ. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಬಂದು ಭಾಗವಹಿಸುವಂತೆ ಇದರ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ. ಅದಕ್ಕೆ முன்பாக லீடர்ஸ் மீட்டிங் இருக்கும். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಲೀಡರ್ಸ್ ಮೀಟಿಂಗ್ ಕೂಡ ಇರುತ್ತದೆ. ಅದು ವರೆಗೆ ನಾಟ್ಲೆ உங்களுக்கு ನಾನು அறிவிக்கிறேன். ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇವೆ. எப்பொழுதும் போல வெள்ளிக்கிழமை உபவாಸ ஜெபம் இருக்கும். ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ಶುಕ್ರವಾರ ಬೆಳಗ್ಗೆ 11:30 ಗಂಟೆಗೆ ಉಪವಾಸದ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುತ್ತದೆ. ನಮ್ಮ இந்த வருஷம் கன்வென்ஷன் சம்பத் சாம்ராஜ் ಈ ಮೊದಲ ಮೇ ಮಾಸ ಮೊದಲ 2, 3, 4 யோசிக்கிறேன். ಆ ಮೇ ತಿಂಗಳ ಮೊದಲನೆಯ ವಾರದಲ್ಲಿ ಕನ್ವೆನ್ಷನ್ ಕೂಟಗಳು ಇರುತ್ತವೆ. ಬ್ರದರ್ ಸಂಪತ್ ಸಾಮ್ರಾಜ್ ಅವರು ಬರಲಿದ್ದಾರೆ. ಸೊ உங்களுக்கெல்லாம் அந்த கன்வென்ஷன் கவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಆ ಕನ್ವೆನ್ಷನ್ ಕವರ್ಸ್ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதில்
மாதம் மாதம் 100 ரூபாய் வைங்கன்னு சொன்னோம். 100 ரூபாயில் 200 ரூபாயும் வைக்கலாம், 300 ரூபாயும் வைக்கலாம். ಪ್ರತಿ ತಿಂಗಳು 100 ರೂಪಾಯಿಯನ್ನು ಸೇರಿಸಿಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದೆವು. 100 ರೂಪಾಯಿ ಅಲ್ಲ, 200 ರೂಪಾಯಿ, 300 ರೂಪಾಯಿ ಹೇಗಾದರೂ ಸೇರಿಸಿಡಬಹುದು. ஒரு ஈஸி சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் கன்வென்ஷனுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ಸುಲಭವಾದ ಶೇಖರಣೆಯನ್ನು ನೀವು ಮಾಡಿ ಕನ್ವೆನ್ಷನ್ ಕೂಟಗಳಿಗೆ ಕೊಡಬಹುದು. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் God taught us in the midst of struggles how we can continue our life in this world. ಈ ವರ್ಷದ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿಯೇ ಇಕ್ಕಟ್ಟುಗಳು, ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ಜೀವನ ಸಾಗಿಸಬಹುದು ಎಂಬುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಬೋಧಿಸಿದ್ದಾರೆ. ஒரு பெரிய ஒரு சபையிலே ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ದೊಡ್ಡ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದಿತು. Even my son was telling, he was excited about that worship. ಮಗನು ಕೂಡ, ಪಾಲಕರ ಮಗನು ಕೂಡ ಆ ಒಂದು ಆರಾಧನೆಯನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾ ಇದ್ದನು. என்ன லைட்டிங்ஸ், என்ன மியூசிக், என்ன அபிஷேகம், ಎಂತ ಲೈಟಿಂಗ್ಗಳು, ಎಂತ ಮ್ಯೂಸಿಕ್, ಎಂತ ಅಭಿಷೇಕವಿದು. கர்த்தருடைய வீட்டிலே there is a celebration of praise. ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಆರ್ಭಾಟ ಉಂಟು, தேவனை துதிக்கிறதான சத்தம் உண்டு, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವಂತ ಒಂದು ಶಬ್ದ ಉಂಟು. ஸோ மகன் திரும்பி வந்த உடனே அப்பாவின் வீட்டிலே பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆராதனை. ಮಗನು ಹಿಂದಿರುಗಿ ಬಂದ ನಂತರ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷವು, ಆರ್ಭಾಟವು. நான் அவனுக்கு சொன்னேன், what is the purpose of this celebration? ಪಾಲಕರು ಹೇಳಿದರು, ಆ ಒಂದು ಆರ್ಭಾಟಕ್ಕೆ ಉದ್ದೇಶವೇನು, அந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்ன, அந்த ஆர்ப்பாட்டத்தின் மாற்றம் என்ன? ಆ ಆರ್ಭಾಟದ ಉದ್ದೇಶವೇನು, ಆ ಆರ್ಭಾಟದ ಬದಲಾವಣೆ ಏನು? It's not the lighting, is not the praising. அந்த மகன் மாறினதனாலே வந்த ஒரு ஆராதனை. ಆ ಲೈಟಿಂಗ್ಗಳಲ್ಲ, ಅವರು ಮಾಡುವಂತ ಆರಾಧನೆಯಲ್ಲ, ಆದರೆ ಆ ಮಗನು ಹಿಂದಿರುಗಿ ಬಂದಿರುವಂತದ್ದೇ ಒಂದು ಆರ್ಭಾಟ. பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் துரோகம் செய்தேன் என்று சொல்லி மனமாறி வந்ததனாலே வந்த ஒரு ஆராதனை. ಪರಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ, ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾನು ದ್ರೋಹ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ಮನ ಬದಲಾಗಿ ಬಂದಂತ ಒಂದು ಆರಾಧನೆ. நிறைய இடத்துல அந்த தமிழ்ல சொல்லுவாங்க, அந்த சாரஹம் சாரம், அதாவது முக்கியமான அந்த பாயிண்டை விட்டுருவாங்க. ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ಸಾರಾಂಶವನ್ನೇ ಬಿಟ್ಟು ಬಿಡುವರು. அந்த மாற்றுதல் இல்லை என்றால் தகப்பன் வீட்டில் ஆராதனை இல்லை. ಆ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆನೇ ಇರುವುದಿಲ್ಲ. மார்க் 6ஆம் அதிகாரத்திலே கடந்த புதிய வருஷத்திலே தியானித்தோம். ಮಾರ್ಕ್ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದೆವು. சீஷர்கள் அற்புதங்களை பார்த்தார்கள், கடல் மேல் நடந்ததை பார்த்தார்கள். ಶಿಷ್ಯರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಂಡರು, ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೆಯುವುದನ್ನು ಕಂಡರು, உணவை கொடுப்பதை பார்த்தார்கள், ಆಹಾರವನ್ನು ಕೊಡುವುದನ್ನು ಕಂಡರು, சப்பானி நடந்தார்கள், குருடர்கள் பார்வை அடைந்தார்கள். ಕುಂಟರು ನಡೆದರು, ಕುರುಡರು ಕಣ್ಣು ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿತು. இப்படி அற்புதம் நடக்கும்போது, அடையாளம் நடக்கும்போது, இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். ಹೀಗೆ ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವಾಗ ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತದ್ದು ತುಂಬಾ ಸುಲಭ. என்னோட பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ನನ್ನ ವ್ಯಾಪಾರ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ, என்னுடைய சரீரத்துல பலவீனமே இல்லை, நல்லா இருக்கு சரீரம், ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆನೇ ಇಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿದೆ ಶರೀರ, வீட்டுல எல்லாம் அரிசி பருப்பு எண்ணெய் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் நிறைவா இருக்கும்போது ஆண்டவரை ஆராதிப்பது ரொம்ப சுலபம். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಅಕ್ಕಿ, ಬೇಳೆ, ಎಣ್ಣೆ, ಅರಿಶಿನ ಪುಡಿ, ಖಾರ ಪುಡಿ ಎಲ್ಲವೂ ಫ್ರಿಡ್ಜ್ ನಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿದ್ದು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು ಉತ್ತಮ. ஆனா கடினமான சூழ்நிலை ஆராதிப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ಕಠಿಣವಾದ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದನ್ನು ದೇವರು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. ஏன் ஒரு கடினமான சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಕಠಿಣವಾದಂತ ಸನ್ನಿವೇಶ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಬರುತ್ತಾ ಇದೆ? சீஷர்கள் எல்லாமே இயேசுவை தான் பின்பற்றினார்கள். ಶಿಷ್ಯರೆಲ್ಲರೂ ಯೇಸುವನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸಿದರು, எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையை, சில பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ದೇವರವರಿಗೆ ಕಠಿಣವಾದ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಪಾಠಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಬೋಧಿಸಿದರು. வாழ்க்கையில உயிருக்காக தத்தளிக்கிற போது தேவன் வருகிறதை அவள் உணர வேண்டும் என்று விரும்பினார். ಜೀವನದಲ್ಲಿ ಉಸಿರಿಗಾಗಿ ಹೋರಾಡುತ್ತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಬರುವುದನ್ನು ಅವರು ಸ್ಪರ್ಶಿಸಬೇಕೆಂದು ಬಯಸಿದರು. ஆண்டவருக்கு தெரியாதா அந்த கடல்ல போகும்போது கொந்தளிப்பு வரும், படகு அமிழத்தக்கதான சூழ்நிலை வரும் என்று ஆண்டவருக்கு தெரியாதா? ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಸಾಗಿಸುವಾಗ ಅಲೆಗಳು ಉಕ್ಕಿ ಬರುತ್ತವೆ, ದೋಣಿ ಮುಳುಗಿ ಹೋಗುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರುತ್ತದೆ ಎಂದು? ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கிறோம், இந்த ஒரு களைப்பின் மத்தியிலே எங்களை ஆண்டவர் துரிதப்படுத்தி ಅಕ್ಕರೆಗೆ ಹೋಗುಂಬಡಿಯಾಗ ರಾತ್ರಿ ನೇರದಲ್ಲಿ சொல்லுகிறாரே, ಈಗಾಗಲೇ ತುಂಬಾ ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದೇವೆ, ಆದರೆ ಈ ಬಳಲುವಿಕೆಯ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ಒತ್ತಡಪಡಿಸಿ ಮತ್ತೊಂದು ತಡಕ್ಕೆ, ಆ ಕಡೆ ತಡಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರಲ್ಲ. மிஸ்பா சபை விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கடினமான சூழ்நிலையிலே சில பாடங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். மிஸ்பா ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಕಠಿಣವಾದ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ದೇವರು ಕೆಲವೊಂದು ಪಾಠಗಳನ್ನು ಬೋಧಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவரை இறுக பற்றிக்கொள்ளும் போது அதன் நிமித்தமாய் பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ದೇವರನ್ನು ಸ್ಥಿರವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ வாசியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. எபேசியர் 6:10. இட்ஸ் நாட் நமக்கு இருக்கிறதான எஜுகேஷன், நமக்கு இருக்கிற பலன், நமக்கு இருக்கிறதான சொந்தங்கள், ஃப்ரெண்ட்ஷிப், அதிலே பலப்படுங்கள் என்று சொல்லப்படவில்லை. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ನಮಗಿರುವಂತ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ, ಸಂಬಂಧಿಕರ ಬಲ, ಸ್ನೇಹಿತರ ಬಲ, ಅದರಲ್ಲಿ ಬಲಪಡಿಸಲ್ಪಡುವುದು ಅಲ್ಲ, ಅತ್ಯಧಿಕವಾದ ಶಕ್ತಿಯನ್ನು ಕರ್ತನಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಂಡಿರಿ ಎಂದು ಹೇಳಿ ಅದರಲ್ಲಿ ಬಲಪಡಿಸಲ್ಪಡುವಂತೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப ஏன் இந்த உலகத்துல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕರು ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ? இது மனுஷனுடைய வாழ்க்கையில நியமிக்கப்பட்டிருக்கிறது. ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿ ನೇಮಕವಾಗಿದೆ. சில தங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து, ಕೆಲವರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯ ಮೇಲೆ ಆಧಾರವಾಗಿ, இல்லைங்களா, அதன்படி உலகத்தின் ரீதியாக செய்யும் போது பாடுகளும் பிரச்சனைகளும் வருகிறது. ಲೌಕಿಕವಾಗಿ ಮಾಡುವಾಗ ಶ್ರಮೆಗಳು, ಹೋರಾಟಗಳು ದಾಟಿ ಬರುವವು. அப்ப ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலை, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹಿಂಜರಿದು ಹೋಗುವಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ. இங்க கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல நம்ம கூடி இருக்கிறோம். ಇಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಒಂದು 200 ಮಂದಿಗೆ ಮೇಲೆ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. கூடின ஒவ்வொரு 200 பேர் மத்தியில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. ಈ 200 ಮಂದಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆಗಳು ಉಂಟು. பண தேவைகள் உண்டு, ಹಣದ ಅಗತ್ಯ ಉಂಟು, சிலருக்கு திருமணம் ஆகல, ಕೆಲವರಿಗೆ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ, சிலருக்கு குழந்தை பிறக்கல, ಕೆಲವರಿಗೆ ಮಕ್ಕಳು சிலருக்கு ಜನಿಸಲಿಲ್ಲ, சரீரத்துல பலவீனம், ಕೆಲವರಿಗೆ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ, ஹாஸ்பிடல்ல செலவு பண்றது காசு கிடையாது, ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಖರ್ಚು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹಣ ಇಲ್ಲ, இல்லையா, யார்ட்டும் சொல்ல முடியாத மனவேதனை, ಯಾರಿಗೂ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಮನಸ್ಸಿನ ದುಃಖ, சரீரத்துல தீர்க்க முடியாத சில பலவீனங்கள், ಶರೀರದಲ್ಲಿ ನೀಗಿಸಲಾರದೆ ಇರುವಂತ ಬಲಹೀನತೆಗಳು. ஏன் இது தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இதெல்லாம் வரணுமா? ದೇವರ ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿ ಇವುಗಳೆಲ್ಲ ಬರಬೇಕಾ? அப்ப கர்த்தர் எதுக்கு என்னை படைத்தார்? ದೇವರೇಕೆ ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು? என்னை ஏன் உருவாக்கி இந்த பூமியில வைத்தார்? ನನ್ನನ್ನೇಕೆ ಸೃಷ್ಟಿಸಿ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟರು? இது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த கஷ்டத்தை நாம் புரிந்து கடினமான வாழ்க்கையை நாம் என்ன செய்ய முடியும்? we can toil. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇವುಗಳನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಕಠಿಣವಾದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಯಾಸ ಪಡಲು ಸಾಧ್ಯ. ஆனா சீஷருக்கு இந்த கப்பல்ல என்ன பண்ணாங்க? ಏಕೆಂದರೆ ಶಿಷ್ಯರು ಈ ದೋಣಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದರು? எப்படியாவது படகு முழுக கூடாது என்று சொல்லி தங்களுடைய என்ன செய்தார்கள்? தண்டுகளை வளைத்துக் கொண்டே இருந்தார்கள். ದೋಣಿ ಮುಳುಗಿ ಹೋಗಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ ಹೇಗಾದರೂ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ದೋಣಿಯನ್ನು ಮುಂದೆ ಸಾಗಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. ஆண்டவர் போ சொல்லிட்டாரு, ದೇವರು ಹೋಗಂತ ಹೇಳಿದಾರಲ್ಲ. அப்ப ஏன் இந்த பிரச்சனை? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಸಮಸ್ಯೆ? கீழே முழுகி போகத்தக்கதாக சூழ்நிலை இருந்தாலும் தண்டுகளை வளைத்துக் கொண்டே இருந்தார்கள். ಕೆಳಗೆ ಮುಳುಗಿ ಹೋಗುವಂತ ಸನ್ನಿವೇಶವಿದ್ದರೂ ಕೂಡ ಮುಂದೆ ಸಾಗಿಸುವಂತ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರಲ್ಲ. வாழ்க்கையில போராட்டದ மத்தியிலே தண்டுகளை வளைக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை தேடி வருவார். ಜೀವನದಲ್ಲಿ ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಮುಂದೆ ಸಾಗಿಸಲ್ಪಡುತ್ತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿಯೇ சுயபுத்தின் மேல் சார்ந்து காரியங்களை செய்யக்கூடாது. ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯ ಮೇಲೆ ಆಧಾರವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬಾರದು. நிறைய பேர் சுயபுத்தின் மேல் சாய்ந்து ಅನೇಕರು ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯ ಮೇಲೆ ಆಧಾರವಾಗಿ திருமணங்களையும் வேலைகளையும் ಮದುವೆಗಳನ್ನು, ಕೆಲಸಗಳನ್ನು, பலவிதமான காரியங்களை அமைத்துக் கொள்வதனாலே ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಸ್ವತಃ தேவனுடைய ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದು, வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯತೆ ತೋರದೆ செய்யும் போது பிரச்சனைக்குள்ள சிக்கிக் கொள்கிறோம். ಮಾಡುವಾಗ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವರು. It's not too late. ಇನ್ನೂ ಆಲಸ್ಯವಾಗಲಿಲ್ಲ. நீங்க இது பிரச்சனைகள், இது நான் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த நிமித்தமாக ஒரு சூழ்நிலை என்பதை புரிந்து you keep on toil. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಿರುವಂತ ಕಾರ್ಯವೆಂದು ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಇನ್ನೂ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾ ಇರಿ. கர்த்தர் உங்களை தேடி வருவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವರು. இந்தியன் மிலிட்டரி, ಭಾರತೀಯ ಮಿಲಿಟರಿ, காலாட்படை, கப்பல் படை அண்ட் விமானப்படை, ವಿಮಾನವು ಮತ್ತು ஆர்மி, நேவி, ನೇವಿ, ஏர்ஃபோர்ஸ். ಏರ್ಫೋರ್ಸ್. புரிஞ்சா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? காணல் என்னது? வார்த்தை இல்லையா? சொல்லு. ವಿಮಾನದ ಸೈನ್ಯವು, ಕಾಲಿನ ಸೈನ್ಯವು ಮತ್ತು ಹಡಗಿನ ಸೈನ್ಯವು. தெலுங்குல இருக்குதா? தெரியல அவருக்கு. ரைட். இந்த 3 விதமான படைகள் உண்டு. ಈ 3 ವಿಧವಾದ ಸೈನ್ಯಗಳುಂಟು. இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு படை வந்திருக்கு, இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லி. ಈಗ ಮತ್ತೊಂದು ಬಂದಿದೆ, ಇಂಟೆಲಿಜೆನ್ಸ್ ಫೋರ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿ. இவர்கள் அனைவரும் என்ன செய்வாங்க? ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் சாப்பிட்டு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். ಇವರು ಒಂದು ದಿನಕ್ಕೆ 16 ಗಂಟೆ ಕಾಲ ತಿನ್ನುತ್ತಾ ತಿನ್ನುತ್ತಾ ವ್ಯಾಯಾಮ ಮಾಡುತ್ತಾನೆ ಇರಬೇಕು. நல்ல கறி, மீன், முட்டை எல்லாம் பாட்டில் இருந்து எல்லாம் கொடுப்பாங்க. ಮಾಂಸ, ಮೀನು, ಮೊಟ್ಟೆ, ಬಾಟಲ್ ಎಲ್ಲ ಕೊಡುವರು. சாப்பிட்டு என்ன செய்யணும்? ತಿಂದು ಏನು ಮಾಡಬೇಕು? 16 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும். 16 ಗಂಟೆ ಕಾಲ ವ್ಯಾಯಾಮ ಮಾಡಬೇಕು. வேர்த்து விறுவிறுக்கும்.
ಬೆವರಿಸ್ತಾ ಇರುವರು. காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும், ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳಬೇಕು. நல்லா குளிச்சுட்டு ஷேவ் பண்ணி என்ன செய்யணும், யூனிஃபார்ம் போட்டுட்டு ಶೇವ್ ಮಾಡಿ ಸ್ನಾನ ಮಾಡಿ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಹಾಕಿಕೊಂಡು ಎಲ್ಲ ಮಿಲಿಟರಿಲೇ துணி துவைச்சு எல்லாம் கொடுத்துருவாங்க. ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸೌಕರ್ಯಗಳನ್ನು ಕೊಡುವರು. கிரவுண்ட்ல போய் ஓடணும், ಗ್ರೌಂಡಿನಲ್ಲಿ ಹೋಗಿ ಓಡಬೇಕು. குதிரையில இருக்கும் குதிரையில ஓடணும். ಕುದುರೆ ಇರುವಂತವರು ಕುದುರೆ ಮೇಲೆ ಸವಾರಿ சில ಮಾಡಬೇಕು. காலாட்படை, அதாவது இந்த காலம் என்ன சொல்றது, ஆர்மி என்ன செய்வாங்க, கீழே படுத்துட்டே 3 கிலோமீட்டர் என்ன செய்யணும், படுத்துட்டே போகணும். ಕಾಲಿನ ಸೈನ್ಯದವರು ಕೆಳಗೆ ಮಲಗಿಕೊಂಡೇ 3 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ಹೋಗಬೇಕು. திரும்பி ஓடணும், ಮತ್ತೆ ಓಡಬೇಕು. நீ மேல கயிறு மேல ஏறணும். ಆ ಹಗ್ಗದ ಮೇಲೆ ಹತ್ತಬೇಕು. அவங்க யோசிப்பாங்க, ஒண்ணுமே சண்டையும் வரல, ஒண்ணுமே வரல, ஏன் காலங்காத்தால 5 மணிக்கு எழுப்பி இந்த உயிரை வாங்குறாங்களே. ಜಗಳವೂ ಬರಲಿಲ್ಲ, ಯುದ್ಧವೂ ಬರಲಿಲ್ಲ, ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಬೆಳಗಿನ ಜಾವ 5 ಗಂಟೆಗೆ ಎಬ್ಬಿಸಿ ಹೀಗೆ ಉಸಿರು ತೆಗೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. எனிபடி இன் மிலிட்டரி ரிட்டையர் வந்திருக்கீங்களா? யாரும் ಮಿಲಿಟರಿಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ರಿಟೈರ್ಡ್ ಆಗಿ ಬಂದಿರುವವರಿದ್ದೀರಾ? எனிபடி யாருமே இல்லையா? ಯಾರು ಇಲ್ಲವಾ? அவங்க அப்பா மாதிரி யாராச்சும்? எங்க அப்பா மிலிட்டரி, உங்க அப்பா ಅವರ ತಂದೆ ಮಿಲಿಟರಿಯಲ್ಲಿ வெரி ಇದ್ದರು. குட், ஓகே. மிலிட்டரி 2 பேரு, அப்பா மாதிரி தான் மிலிட்டரி. வேற யாரும்? 3 பேர் தானா? 3 ಮಂದಿ ಅಷ್ಟೇ. தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் மிலிட்டரிக்கு அனுப்பிச்சு வைக்கணுமா ஒரு பையன். ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಒಂದು ಗ್ರಾಮವಿದೆ. ಆ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದವರು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಮಿಲಿಟರಿಗೆ ಕಳಿಸಬೇಕಂತೆ. அங்க இருக்கவன் யோசிப்பான், என்னடா அது ஒரு பிரச்சனையுமே இல்லையே. ಅಲ್ಲಿರುವಂತವರು ಯೋಚಿಸುವರು, ಏನಪ್ಪ ಯಾವ ಸಮಸ್ಯೆನೂ ಇಲ್ಲವೇ. காலங்காத்தால 5 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்க. ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳಬೇಕಂತೆ. 5ல இருந்து 10 மணி வரையும் 12 மணி வரையும் 5 ಗಂಟೆಯಿಂದ 10-12 ಗಂಟೆಯ ತನಕ திரும்பி சாப்பிடணும். ಮತ್ತೆ ಊಟ ಮಾಡಬೇಕು. 2 மணில இருந்து 6 மணி வரையும் ಮತ್ತೆ 2 ಗಂಟೆಯಿಂದ 6 ಗಂಟೆ எல்லாம் எக்ஸசைஸ் தான், ಬರೀ ವ್ಯಾಯಾಮನೇ, ஒண்ணுமே கிடையாது. ಏನಿಲ್ಲ. இது வார் டைம்ல 16 hours. ಇದು ಯುದ್ಧದ ಸಮಯದಲ್ಲಿ 16 ಗಂಟೆ. மற்றபடி சாதாரண நேரத்துல 10 மணி நேரம். ಸಾಧಾರಣವಾದ ಸಮಯದಲ್ಲಿ 10 ಗಂಟೆ ಕಾಲ. இந்தியா சுற்றிலும் நீங்கள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பர்மா, ಆಫ್ಘಾನಿಸ್ತಾನ್, ಪಾಕಿಸ್ತಾನ್, ಬರ್ಮಾ, ಬಾಂಗ್ಲಾದೇಶ್ என்ற பல நாடுகள் சுற்றிலும் இருக்கிறது. ಅನೇಕ ದೇಶಗಳು ಸುತ್ತಲಿವೆ. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு கிடையாது. ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಗಳೇನಿಲ್ಲ. ஏன்னா இந்த காஷ்மீர் நல்லா செழிப்பான ஒரு இடம். ಕಾಶ್ಮೀರ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿಯಾದ ಒಂದು ಸ್ಥಳ. அது நிறைய பேருக்கு அது வேண்டும் ஆசைப்படுவாங்க. ಅನೇಕರಿಗೆ ಅದು ಬೇಕಂತ ಆಸೆ ಪಡುವರು. சைனாக்கு இந்த பக்கம் அருணாச்சல பிரதேசம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. ಚೈನಾಗೆ ಈ ಕಡೆ ಅರುಣಾಚಲ್ ಪ್ರದೇಶ ಅದು ಬೇಕಂತ ಆಸೆ ಪಡುವರು. மேல நார்த் ஈஸ்ட்ல பார்த்தா ஒரு செழிப்பான ஒரு இடம். ನಾರ್ತ್ ಈಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅಭಿವೃದ್ಧಿಯ ಸ್ಥಳ. சோ அது பக்கத்துல நிறைய நாடுகள் இருக்கிறதுனால ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಪ್ರಾಂತಗಳು அங்க ಇರುವುದರಿಂದ இந்தியன் மிலிட்டரி என்னைக்குமே யுத்தம் இல்லாத சமயத்துல 10 மணி நேரம் ಭಾರತದ ಮಿಲಿಟರಿ ಅವರು ಯುದ್ಧ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ 10 ಗಂಟೆ ಕಾಲ. காலை எந்திரிக்கணும், ஷேவ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದೇಳಬೇಕು, ಶೇವ್ ಮಾಡಬೇಕು, ಸ್ನಾನ ಮಾಡಬೇಕು, ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ஏதாவது ಮಾಡಬೇಕು. ஒரு யுத்தத்தின் நியூஸ் கேள்விப்பட்டாங்கன்னா ಯುದ್ಧದ ಸಮಾಚಾರ ಕೇಳಲ್ಪಟ್ಟಾಗ என்ன செய்யணும்? ಏನು ಮಾಡಬೇಕು? எப்ப வேணா எழுப்பி விடுவாங்க. ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೆ ಎಬ್ಬಿಸುವರು. 16 மணி நேரம் எக்ஸசைஸ் செய்யணும். 16 ಗಂಟೆ ಕಾಲ ವ್ಯಾಯಾಮ. ಏಕೆಂದರೆ யுத்தத்திற்கு அவங்க சரீரம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ಯುದ್ಧಕ್ಕೆ ಅವರ ಶರೀರವು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. யோசித்து பாருங்களேன். ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. 5 மணிக்கு எஞ்சி சாப்பிட்டு திரும்பி தூங்கிட்டா, 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ತಿಂದು ಮಲಗಿದರೆ, திரும்பி 5 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிட்டா, ಮತ್ತೆ 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ತಿಂದು ಮಲಗಿದರೆ அவங்க சரீரம் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்குமா? ಅವರ ಶರೀರ ಯುದ್ಧಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿರುತ್ತದಾ? அந்த சரீரத்தை அடக்கி ஒடுக்கி ஆக்டிவா வைக்க முடியாத ஆசைப்படுகிறார்கள். ಆ ಶರೀರವನ್ನು ಅಡಗಿಸಿ ಆ ಚುರುಕಾಗಿ ಇಡುವಂತೆ ಆಸೆ ಪಡುವ. ஆசை கிடையாது, ಆಸೆ ಅಲ್ಲ. இந்த சரீரத்தை ஆக்டிவா வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம். ಶರೀರವನ್ನು ಚುರುಕಾಗಿ ಇಟ್ಟರೆ ನಿಮಗೆ ಸಂಬಳವು, இல்லாட்டா சம்பளம் கிடையாது. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಇಲ್ಲ. Keep on doing exercise. ಸತತವಾಗಿ ವ್ಯಾಯಾಮ ಮಾಡುತ್ತಾ யுத்தம் வரும்போது, ಯುದ್ಧವು ಬರುವಾಗ சரீரம் ஆயத்தமா இருக்கும். ಶರೀರವು ಸಿದ್ಧವಾಗಿರುವುದು. யுத்தம் வரும்போது ಯುದ್ಧಾಂತ ಬರುವಾಗ குட்டிகாரன் அடிக்க முடியும். ಪಲ್ಟಿ ಹೊಡೆಯಲು ಸಾಧ್ಯ. யுத்தம் வரும்போது ஜம்ப் பண்ண முடியும். ಯುದ್ಧಾಂತ ಬರುವಾಗ ಜಿಗಿಯಲು ಸಾಧ್ಯ. யுத்தம் வரும்போது குழிக்குள்ள மடங்கி இருக்க முடியும். ಯುದ್ಧಾಂತ ಬರುವಾಗ ಅಡಗಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. யுத்தம் வரும்போது மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்க முடியும். ಯುದ್ಧಾಂತ ಬರುವಾಗ ಮರದಲ್ಲಿ ನೇತಾಡಲು ಸಾಧ್ಯ. யுத்தம் இருக்கும்போது கையிலே குரங்கு மாதிரி மரத்துக்கு ஜம்ப் பண்ண முடியும். ಯುದ್ಧಾಂತ ಬರುವಾಗ ಕೈನಲ್ಲೇ ಕೋತಿಯ ಹಾಗೆ ಮರದಿಂದ ಮರಕ್ಕೆ பலவிதமான எக்ஸசைஸ் உண்டு. ಅನೇಕ ವಿಧವಾದ ವ್ಯಾಯಾಮಗಳು. காரணம் என்னவென்றால் ಕಾರಣವೇನೆಂದರೆ அவருடைய சரீரம் எப்பொழுதும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ಅವರ ಶರೀರ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ ಯುದ್ಧಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. யுத்தம் இல்லையே ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும்? ಯುದ್ಧ ಇಲ್ಲಲ್ಲ, ವ್ಯಾಯಾಮ ಯಾಕೆ? சாப்பிட்டு சும்மா இருக்கலாமே. ತಿಂದು ತಿಂದು ಸುಮ್ಮನೆ ಇರಬಹುದು. அப்படி செய்வார்ல, யுத்தம் வரும்போது சரீரம் ஆயத்தமா இருக்கு. ಹಾಗೆ ಮಾಡುವಾಗ ಯುದ್ಧವು ಬರುವಾಗ ಶರೀರವು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. we need to come to church. ಆದ್ದರಿಂದ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. செல் மீட்டிங்ல கலந்து கொள்ளணும். ಸೆಲ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು. ஒருத்தர் ஜெபிக்க வேண்டும். ಒಬ್ಬರಿಗಾಗಿ ಒಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. இல்லையா? அதாவது கடைசியாக சகோதரரே, ಕೊನೆಯದಾಗಿ ಸಹೋದರರೇ, கர்த்தரிலும் கர்த்தரின் சத்துவத்திலும் நீங்கள் பலப்படுங்கள். ಕರ್ತನಲ್ಲೂ ಕರ್ತನ ಶಕ್ತಿಯಲ್ಲೂ ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡು உலகத்துல பலப்படாதீங்க, உலகம் நம்மளை மோசம் போக்கும். ಲೋಕದಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದಬೇಡಿ, ಲೋಕವು ಮೋಸ ಮಾಡುತ್ತದೆ. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருகிறது? ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ಏಕೆ ಸಮಸ್ಯೆ? many are nominal Christians, பேருக்காக கிறிஸ்தவர்கள். ಅನೇಕರು ಹೆಸರಿಗಾಗಿ ಕ್ರೈಸ್ತರು, சிலங்க பண்டிகை கிறிஸ்தவங்க. ಕೆಲವರು ಹಬ್ಬದ ಕ್ರೈಸ್ತರು. thank god நம்ம சர்ச்ல கிறிஸ்மஸ் டைம்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் புதுசா சர்ச்சுக்கு வந்திருந்தா. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ಸಮಯದಲ್ಲಿ
ಒಬ್ಬರು ಮಾತ್ರವೇ ಹೊಸದಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. எல்லாமே சபை விசுவாசிங்க தான். ಮತ್ತಿತರೆಲ್ಲರೂ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು. அந்த அம்மா எப்பொழுது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲ ಅವರು ವರ್ಷಕ್ಕೆ ಒಮ್ಮೆನೇ ಬರುವುದು. வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு போகும். ಬಂದು 5000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು அது எங்கெங்கெல்லாம் குழந்தை பிறக்க போச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கு எங்கெல்லாம் போச்சு, ಮಕ್ಕಳಿರುವುದಕ್ಕೆ ಎಲ್ಲೆಲ್ಲಿಗೋ ಹೋದರು. கடைசியில எல்லா இது ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு ಎಲ್ಲಾ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சுங்க. ಸತತವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. 6 மாசம் வந்துச்சு, குழந்தை பிறந்துருச்சு. 6 ತಿಂಗಳು ಬಂದರೂ ಮಗು ಜನಿಸಿತು. குழந்தை பிறந்தோன்னு போயிருச்சு. அது ಮಗು ಜನಿಸಿದ ತಕ್ಷಣ ಹೊರಟೋದು. அந்த குழந்தை கடிச்சிச்சு போயிட்டேன். ಬಂದೆ ಮಗು ದೊರಕಿತು ಹೊರಟೋದೆ. அதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வரும். ವರ್ಷಕ್ಕೆ ಒಮ್ಮೆ ಬರುವರು. இல்லையா வந்து 5000 ரூபாய் கொடுத்துருப்போம். 5000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ಹೋಗುವರು. எவ்வளோ முறை சொன்னேன், ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಹೇಳಿದೆ. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் இப்படிதான் வந்துட்டு இருக்கு. ಒಂದು 14 ವರ್ಷ ಹೀಗೆ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. 14 முறை தான் சர்ச்சைக்கே வந்திருக்கு. 14 ಬಾರಿನೇ ಸಭೆಗೆ இப்ப ಬಂದಿದ್ದಾರೆ. அடுத்தது அந்த அம்மாவை என்ன செய்யணும், அடுத்த கிறிஸ்மஸ்க்கு பார்க்கலாம். ಮತ್ತೆ ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ಗೆ ಅವರನ್ನು ನೋಡಬಹುದು. வாழ்க்கையின் சூழ்நிலை புரிந்து கொள்வது கிடையாது. ಜೀವನದ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அப்ப கடினமான பாதையிலே நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ಕಠಿಣವಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನು அப்ப ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. உண்மையான யுத்தம் வரும்போது நாம் ஆயத்தமாயிருப்போம். ನಿಜವಾದ ಯುದ್ಧವು ಬರುವಾಗ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿರುತ್ತೇವೆ. நீங்க ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ Most of ಸಮಸ್ಯೆಗಳು? the time we lean on our own understanding. ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯ ಮೇಲೆ ಆಧಾರವಾಗಿರುತ್ತೇವೆ. இன்னைக்கு நிறைய திருமணங்கள் ஏன் பிரச்சனை? ಅನೇಕ ಮದುವೆಗಳಲ್ಲಿ ಏಕೆ ಸಮಸ್ಯೆ? அழகை சார்ந்து, படிப்பை சார்ந்து, பணத்தை சார்ந்து, ಸೌಂದರ್ಯವನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡು, ಹಣವನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡು, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡು கடைசியில தான் ரட்சிக்கப்பட்டிருக்கானா பாப்பாங்க. ಕೊನೆಯದಾಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾನಾ எப்படி பாப்பாங்க? ಹೇಗೆ ನೋಡುವರು? ஆனா வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவ, நம்ம என்ன பாப்போம்? ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಹುಡುಕಿರಿ. ಆದರೆ ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? அழகு இருக்கா, ಸೌಂದರ್ಯವಿದೆಯಾ, பணம் இருக்கா, ಹಣ ಇದೆಯಾ, படிப்பு இருக்குதா, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇದೆಯಾ, சொந்த வீடு இருக்குதா, ಸ್ವಂತ ಮನೆ ಇದೆಯಾ, ஃபாரின் போவாங்களா, ಫಾರಿನ್ ಹೋಗುವರಾ, ஆள் எப்படி இருக்கிறாரு, ವ್ಯಕ್ತಿ ಹೇಗಿದ್ದಾರೆ, இதெல்லாம் திருமணத்துக்கு ஒண்ணு கூட உதவாது. ಇದೆಲ್ಲ ಮದುವೆಗೆ ಸಹಾಯ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. நம்ம எல்லாம் அழகு பாக்குறோம் இல்லைங்களா? ಸೌಂದರ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವಲ್ಲ. ஒரு வீட்டை போனா அழகா இருக்கான்னு பாக்குறோமா இல்லையா? ಒಂದು ಮನೆಗೆ ಹೋದರೆ ಸುಂದರವಾಗಿದೆಯಾ ಇಲ್ಲವಾ பாக்குறமா ನೋಡುತ್ತೇವೆ. இல்லையா? பாக்குறமா இல்லையா? ನೋಡುತ್ತೇವಾ ಇಲ್ಲವಾ? சமையல் ரூம்ல பாத்திரம் கழுவி வச்சா அழகா அடுக்கி வைக்கிறோமா? ಆ ಅಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಪಾತ್ರೆ ತೊಳೆದಿಟ್ಟರೆ ಶುದ್ಧವಾಗಿ இல்ல ತೆಗೆದಿಡುತ್ತೇವಾ? கச்சாமச்சா தூக்கி போட்டுறோமா? ಇಲ್ಲ ತೆಗೆದು ಬಿಸಾಡುತ್ತೇವಾ? என்ன செய்யறோம்? அழகா அடுக்கி வைக்கிறோம். ಸುಂದರವಾಗಿ ಇಡುತ್ತೇವೆ. சில கரண்டி ஒழுங்கா வைக்கிறீங்களா? ಕರಂಡಿಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಇಡುತ್ತೇವೆ. ஸ்பூன் ஒரு பக்கம், அன்ன குத்தி ஒரு பக்கம், கோலம் கரண்டி ஒரு பக்கம், ಸ್ಪೂನ್ ಒಂದು ಕಡೆ, ಆ ಸಾರಿನ ಕರಂಡಿ ಒಂದು ಕಡೆ, ಅನ್ನದ ಸೌಟ್ ಒಂದು ಕಡೆ. இல்லைங்களா? இதெல்லாம் அழகு பாக்குறோம். ಇದೆಲ್ಲ ಸೌಂದರ್ಯವನ್ನು ನೋಡಿ. வீடை சுத்தம் பண்ணணும். ಮನೆ ಶುದ್ಧೀಕರಿಸಬೇಕು. ஒரு சின்ன வீடா தான் அழகா இருக்கணும். ಒಂದು ಚಿಕ್ಕ ಮನೆಯಾಗಿದ್ದರೂ ಸುಂದರವಾಗಿ. இதெல்லாம் மனுஷனுக்கு இருக்கிற ஒரு நேச்சுரல் இயற்கையான ஒரு சுவாபம் இது. ಮನುಷ್ಯನಿಗೆ ಪ್ರಾಕೃತಿಕವಾಗಿರುವಂತ ಒಂದು ಸ್ವಭಾವವಿದು. ஆனா இந்த அழகு வந்து எதுக்குமே உதவாது. ಈ ಸೌಂದರ್ಯವು ಯಾವುದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನವಾಗುವುದಿಲ್ಲ. இந்த அழகு நம்பி போறவங்க எல்லாம் மாயை என்று போயிருவாங்க. ಸೌಂದರ್ಯವನ್ನು ನಂಬಿ ಹೋಗುವಂತವರೆಲ್ಲ ಮಾಯೆ ಎಂದು ಹೋಗುವರು. படிப்பு உதவுமா? ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಸಹಾಯ உலகத்துல உதவும். ಲೋಕದಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. இல்ல சொந்த வீடு இருந்தா உதவுமா? ಸ್ವಂತ ಮನೆ ಇದ್ದರೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದಾ? நீங்க நிறைய பேர் ஐயோ பையனுக்கு சொந்த வீடு இல்ல பாஸ்டர், ಅಯ್ಯೋ ಮಗನಿಗೆ ಸ್ವಂತ ಮನೆ ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. அவங்க வாழ்க்கையில தேவனை அலோவ் பண்ணுங்க, அவங்களே சம்பாரிச்சு சொந்த வீடு வாங்க. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಬಿಟ್ಟುಕೊಡಲು ಬೋಧಿಸಿ ಅವರೇ ಸಂಪಾದಿಸಿ ಸ್ವಂತ ಮನೆಯನ್ನು ಖರೀದಿಸಿ. அவங்க அப்பா சொத்து, அவங்க தாத்தா சொத்து மேல ஆசைப்படாதீங்க. ಅವರ ತಂದೆಯ ಸಂಪತ್ತೋ ತಾತನ ಸಂಪತ್ತು ಮೇಲೆ ಆಸೆ ಪಡಬೇಡಿ. This all our own understanding. ಇದೆಲ್ಲ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಯೋಚನೆ. சுயபுத்தியின் மேல் இருக்கும் பொழுது ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯ ಮೇಲೆ ಇರುವಾಗ தேவன் இருப்பதில்லை. ಅಲ್ಲಿ ದೇವರಿರುವುದಿಲ್ಲ. தேவன் கிரியை செய்வது ದೇವರು கிடையாது. ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்ப தேவன் கிரியை செய்யாத இடத்துல பிரச்சனைகள் தான் வரும். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡದೇ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳೇ ಬರುವುದು. அப்ப தேவன் கிரியை செய்ய பிள்ளையுடைய வாழ்க்கை நம்ம அலோவ் பண்ணணும். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತೆ ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿ ಬಿಟ್ಟುಕೊಡಬೇಕು. 1 கொரிந்தியர் 16 அதிகாரத்துல 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 13-14 வசனத்தை வாசிங்க. 13-14 ಓದಿ ನೋಡಿ. 1 கொரிந்தியர் 16 16 13 1 and 14. ಕೊರಿಂಥದವರಿಗೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯ. விழித்திருங்கள், ಎಚ್ಚರವಾಗಿರಿ, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, புருஷராயிருங்கள், ಪುರುಷರಾಗಿರಿ, திடன் கொள்ளுங்கள். ಧೈರ್ಯವಾಗಿರಿ. புருஷன் சொன்னா இட்ஸ் நாட் ஆள் தத்துவம், அதாவது ஒரு ஆண் தத்துவம் கிடையாது. ಪುರುಷರು ಅಂತಂದರೆ ಪುರುಷತ್ವವಲ್ಲ. அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஆண்கள் மிக கம்பீரமாக உறுதியா இருப்பார்கள், பலவாகி- அந்த தன்மையை சொல்லுகிறது. ಬಲವಾಗಿ ಗಂಭೀರವಾಗಿರಿ ಎಂದು. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಡೆಸುವವರಾಗಿರಿ. ஆங்கிலத்துல let it be done with charity. ಕರುಣೆಯಿಂದ ಮಾಡಿರಿ ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நல்ல நோக்கத்தோடு, கருணையோடு, கிருபையோடு செய்யப்பட கடவுது. ಒಳ್ಳೆಯ ಉದ್ದೇಶದಿಂದ, ಕರುಣೆಯಿಂದ, ಕೃಪೆಯಿಂದ ಮಾಡಿರಿ ಎಂದು. என்ன போட்டிருக்கு? 13ஆம் வசனத்துல 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ போடுங்க ஸ்கிரீன்ல. விழித்திருங்கள். ಎಚ್ಚರವಾಗಿರಿ. எதுக்காக விழித்திருக்கணும்? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು? இந்த வசனத்தின்படி நடக்கத்தக்கதாக நாம் விழித்திருக்க வேண்டும். ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು. விசுவாசத்திலே நிலைத்து நில்லுங்கள். ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡು ನಿಲ್ಲಿರಿ. ஒரு பழைய கதை ஒன்று இருக்கு. ಹಳೆಯ ಕಥೆ ಒಂದುಂಟು. இன்னைக்கு விசுவாசமே இருக்காது. ವಿಶ್ವಾಸವೇ ಇರುವುದಿಲ್ಲ.
நான் வந்து இந்த கனடா போயிருந்தப்ப அமெரிக்கா பக்கத்துலேயும் கனடா நடுவில் ஒரு பெரிய என் வாழ்க்கையில் ஒரு ஆசை இருந்தது, ನಯಗರಾ ನೀರ್ವೀழ்ಚಿ பார்க்க வேண்டும் என்று ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಆಸೆ ಇದ್ದಿತ್ತು, ಈ ನಯಗರಾ ಫಾಲ್ಸ್ ಅನ್ನು ನೋಡಬೇಕೆಂದು. ನಾನು வெளிநாடு போனப்ப ಟೂರ್லாம் ಸುತ್ತಿ பார்க்க ಹೊರದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಇಷ್ಟ ಇರಕಾದ ನನಗೆ, ಟೂರ್ಗೆಲ್ಲ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟವಿರುವುದಿಲ್ಲ. ಇದು ಒಂದು ನಯಗರಾ ನೀರ್ವೀழ்ಚಿ ஒரு ವಂಡರ್ಸ್. ಈ ನಯಗರಾ ಫಾಲ್ಸ್ ಎಂಬುವಂತದ್ದು ಒಂದು ವಂಡರ್ಸ್ ಅಲ್ಲಿ ಒಂದು. நான் தான் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போனேன். ಏನಿರುತ್ತದೆ ಅಂತ ನೋಡಲು ಹೋದರು. ரொம்ப சூப்பர், அது ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ரொம்ப எத்தனையோ 300 அடி 400 அடியில இருந்து தண்ணி கொட்டுது, அப்படியே கொஞ்சம் சில்லானவனே அந்த தண்ணி ஐஸ் கட்டியா மாறிடுது. 300-400 ಅಡಿಗಳಿಂದ ನೀರು ಕೆಳಗೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. ಅದು ಕೆಳಗೆ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಐಸ್ ಕಟ್ಟೆಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾ ಇದೆ. ஒரு நாளிலே ஒருத்தன் என்ன பண்ணானா, ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಏನು ಮಾಡಿದನಂತೆ, நாயகராணி அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஒரு கயிறை கட்டி, ಅಮೆರಿಕಾಗೂ ಕೆನಡಾಗೂ ಒಂದು ಹಗ್ಗವನ್ನು ಕಟ್ಟಿ அவன் சொன்னானா, ಅವನು ಹೇಳಿದನಂತೆ, இது மேல நடக்க போறேன், ಇದರ ಮೇಲೆ ನಾನು ನಡೆಯಲಿದ್ದೇನೆ. ஜனங்களெல்லாம் கை தட்டினாங்களாம். ಜನರೆಲ್ಲ ಕೈ ತಟ್ಟಿದ್ದಾರೆ. ஓ சூப்பர், நடப்ப கண்டிப்பா நடப்ப, ಖಂಡಿತವಾಗಿ ನೀನು ನಡೆಯುವಿ. ஸோ அந்த கனடா பகுதியிலேருந்து அமெரிக்காவுக்கு நடந்து போயிட்டான். ಕೆನಡಾ ಪ್ರಾಂತದಿಂದ ಅಮೆರಿಕಾಗೆ ನಡೆದು ಹೋದನು. அங்க மிஞ்சி போனா இங்க இருந்து அந்த மாகடி ரோடு மெயின் ரோடு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அது இது கனடா, அது அமெரிக்கா. ಇಲ್ಲಿಂದ ಮಾಗಡಿ ರೋಡ್ ಮೇನ್ ರೋಡ್ ಇದೆಯಲ್ಲ, ಅಲ್ಲಿ ತನಕ ಇದು ಅಮೆರಿಕಾ, ಅದು ಕೆನಡಾ. இல்ல இது கனடாவா இருக்கும், அது அமெரிக்காவா. ಇದು ಕೆನಡಾ ಆಗಿರುತ್ತದೆ, ಅದು ಅಮೆರಿಕಾ ಆಗಿರುತ್ತದೆ. சென்ட்ரல்ல வந்து நயகரா வாட்டர் ஃபால்ஸ், ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಯಗರಾ ಫಾಲ್ಸ್ ಇರುತ್ತದೆ. இதுல வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு அங்க போறதுக்கு. ಒಂದು ಬ್ರಿಡ್ಜ್ ಉಂಟು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ. அந்த பிரிட்ஜ் பேர் பீஸ் பிரிட்ஜ். ಅದರ ಹೆಸರು ಪೀಸ್ ಬ್ರಿಡ್ಜ್, ಸಮಾಧಾನದ ಬ್ರಿಡ್ಜ್. கனடியர்கள் அமெரிக்கா போகணும்னா பாஸ்போர்ட்டை காமிச்சு இல்லைன்னா லைசன்ஸ் காமிக்கணும். ಆ ಕೆನಡಾ ದೇಶಸ್ಥರು ಅಮೆರಿಕಾಗೆ ಹೋಗಬೇಕೆಂದ್ರೆ ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ಅಥವಾ ಲೈಸೆನ್ಸ್ ತೋರಿಸಬೇಕು. ஈஸியா விட்டுருவாங்க, ಸುಲಭವಾಗಿ ಒಳಗೆ ಬಿಡು. அமெரிக்காக்காரர்கள் கனடாக்குள்ள வரணும்னா ಅದೇ ಪ್ರಕಾರ ಅಮೆರಿಕ ದೇಶಸ್ಥರು ಕೆನಡಾ ಒಳಗೆ ಬರಬೇಕು. அவர்களும் தங்க லைசென்ஸோ இல்ல இது கார் லைசென்ஸ் பாஸ்போர்ட் காமிச்சானா விட்டுருவாங்க. ಅವರನ್ನು ಕೂಡ ಕಾರ್ ಲೈಸೆನ್ಸ್ ಅಥವಾ ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ತೋರಿಸಿದರೆ ಒಳಗೆ ಬಿಡುವರು. இவன் என்ன பண்ணா, இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டான். ಇವನೇನು ಮಾಡಿದ, ಈ ಕಡೆಯಿಂದ ಆ ಕಡೆಗೆ ಹೋದ. எல்லாம் கை தட்டினாங்களா, ಎಲ್ಲ ಕೈ ತಟ್ಟಿದರು. ரொம்ப சூப்பர், ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. திரும்பி என்ன சொன்னானா, ಮತ್ತೆ ಏನೇ ಮಾಡಿದನಂತೆ, அதான் பாருங்க பீஸ் பிரிட்ஜ், அதான் அதுல போய் சென்டர்ல போய் நின்னு ಆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತರು. திரும்பி இந்த பக்கம் வரேன்னு சொன்னானா, ಮತ್ತೆ ಈ ಕಡೆಯಿಂದ ಈ ಕಡೆಗೆ ಬರುತ್ತೇನೆ. எல்லாம் கை தட்டினாங்களா, ಎಲ್ಲ ಕೈ ತಟ್ಟಿದರಂತೆ. ஆனா ஒரு கண்டிஷன், ಒಂದು ಕಂಡೀಷನ್, உங்க பிள்ளைகளை யாராவது ஒரு பிள்ளையை நீங்க கொடுங்க, நான் கையில தூக்கிட்டு போறேன். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಒಂದು ಮಗುವನ್ನು ಕೊಡಿ, ಕೈಯಲ್ಲಿ ಹೊತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. கை தட்டினவங்க எல்லாம் கை தட்டதை நிறுத்திட்டாங்களா, ಕೈ ತಟ್ಟುವವರೆಲ್ಲ ಕೈ ತಟ್ಟುವುದು ನಿಲ್ಲಿಸಿದರಂತೆ. ஆனா என்ன செஞ்சாங்க, நீ கண்டிப்பா போவ, ನೀನು ಖಂಡಿತ ಹೋಗುವಿ. ஆனா பிள்ளையை கேட்டவொடனே யாரும் கை தட்டதை நிறுத்திட்டாங்க. ಮಗುವನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಕೈ ತಟ್ಟುವುದು ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟು, நான் பிள்ளையை கொடுக்கலப்பா, ನನ್ನ ಮಗುವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஒரு பையன் மட்டும் தைரியமா வந்துட்டான். ಒಂದು ಹುಡುಗನು ಮಾತ್ರ ಧೈರ್ಯವಾಗಿ ಬಂದನು. இவன் அந்த பிள்ளையை தூக்கி தோல் மேல வச்சுட்டு ಆ ಹುಡುಗನನ್ನು ತೆಗೆದು ಭುಜದ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡು அப்படியே கயிறு மேல அப்படியே நடந்து வந்துட்டான். ಹಗ್ಗದ ಮೇಲೆ ಹಾಗೆ ನಡೆದು ಬಂದನು. வந்த உடனே ಬಂದ ತಕ್ಷಣ எல்லாம் போய் இந்த பையனை பிடிச்சிட்டாங்களா. ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ ಈ ಹುಡುಗನನ್ನು ಹಿಡಿದರಂತೆ. யாருடா நீ, ಏಯ್ ಯಾರಪ್ಪ ನೀನು, இல்லையா எப்படிடா தைரியமா நீ அவர் மேல போய் உட்கார்ந்த, ಎಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿ ಅವರ ಮೇಲೆ ಹೋಗಿ ಕುಳಿತಿದ್ಯಾ. இல்ல அவன் வந்து அமைதியா சிரிச்சிட்டே இருந்தானா, ನಿಶಬ್ದವಾಗಿ ನಗುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இல்ல பத்திரிக்கையாளங்க மீடியா எல்லாம் போய் கேட்டாங்களா, ஓ ஐயோ ಮೀಡಿಯಾದವರೆಲ್ಲ ಹೋಗಿ ಕೇಳಿದರಂತೆ, உனக்கு ನೀನು எவ்வளவு ಯಾರು, அவ்வளவு தைரியம் வந்துச்சு. ನಿನಗೆ ಹೇಗೆ ಅಷ್ಟು ಧೈರ್ಯ அந்த ಬಂದಿತ್ತು. குட்டி பையன் சொன்னானா, ಚಿಕ್ಕ ಹುಡುಗನ ಹೇಳಿದಾನೆ, அவர் எங்க அப்பா, ಅವರು ನಮ್ಮ ತಂದೆ, அவர் எங்க அப்பா, ಅವರು ನಮ್ಮ ತಂದೆ. எங்க அப்பா மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ನಮ್ಮ ತಂದೆಯ ಮೇಲೆ ತುಂಬಾ ನಂಬಿಕೆ ಉಂಟು. ஒரு நாள் என்ன கீழே போட்டதே கிடையாது. ಒಂದು ದಿನವೂ ನನ್ನನ್ನು ಕೆಳಗೆ ತಳ್ಳಿದ್ದೇ ಇಲ್ಲ. பிராக்டிஸ் பண்ணும்போது ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡುವಾಗ பெரிய பெரிய ஆறுகள் மத்தியில கயிறு கட்டி பிராக்டிஸ் பண்ணாரு. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ನದಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಗ್ಗ ಕಟ್ಟಿ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ அவர் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಬಂತು. என்னை கண்டிப்பா என்ன கீழே தள்ளி விடவே ಖಂಡಿತವಾಗಿ ನನ್ನನ್ನು ಕೆಳಗೆ ತಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. ஒரு உலக பிரகாரமா இது உண்மையா நடந்த சம்பவம். ನಿಜವಾಗಿ ನಡೆದಿರುವಂತ ಘಟನೆ ಇದು. ஒரு உண்மையான தகப்பன் மேல இந்த பையனுக்கு இவ்வளவு விசுவாசம் இருக்குன்னா, ಹೀಗೆ ಈ ಮಗನಿಗೆ ತಂದೆಯ ಮೇಲೆ ಇಷ್ಟು ವಿಶ್ವಾಸವಿರುವುದು, நாம் அவரை விசுவாசிக்கும் போது, ನಾವು ಅವರನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವ, இல்லையா, அவருடைய காரியங்களை நம்பி அவரை சார்ந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது, ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಂಬಿ ಅವರನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡು ಅವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ವಿಧೇಯತೆ ತೋರಿಸುವ, கண்டிப்பாய் கர்த்தர் நம்மை அழகாய் நடத்துவார் என்பது சந்தேகமில்லை. ಖಂಡಿತವಾಗಿಯೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸುಂದರವಾಗಿ ನಡೆಸುವರು ಎಂಬುವ ಸಂಶಯವೇ ಇಲ್ಲ. விசுவாசத்திலே உறுதியாயிருங்க. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬಲಪಡಿಸಲ್ಪಡಿ. சுயபுத்தியின் மேல் சார்ந்திராதீங்க. ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯ ಮೇಲೆ ಆಧಾರವಾಗಬೇಕು. Always we need to get spiritual practice each and every day. ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ದಿನದಲ್ಲೂ ಆತ್ಮಿಕವಾದ ಅಭ್ಯಾಸವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. எப்படி இந்தியன் மிலிட்டரி எப்பொழுதும் சண்டைகளோட ஆயத்தமா இருக்கிறார்களோ, ಹೇಗೆ ಭಾರತೀಯ ಮಿಲಿಟರಿದವರು ಯುದ್ಧ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೂ ಸಿದ್ಧರಾಗಿರುವರೋ, ஜெபிக்கிறவர்களா, வேதம் வாசிகளா, சபையின் காரியங்களை கலந்து கொள்ளுகளா இருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ, ವಾಕ್ಯ ಓದುವಂತವರಾಗಿ, ಸಭೆಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ
ಭಾಗವಹಿಸುವಂತವರಾಗಿ ನಾವಿರಬೇಕು. ஏன்னா நாம் உருவாக்கப்பட்டது இந்த சரீரத்தில் இல்ல, நாம் உருவாக்கப்பட்டது ஆவியினாலே. ನಾವು ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತದ್ದು ಶರೀರದಲ್ಲ, ನಾವು ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತದ್ದು ಆತ್ಮದಲ್ಲಿ. ஆவியை நீங்கள் விட்டுட்டு சரீரத்துக்கான காரியத்தை செய்வோம் என்றால், ಆತ್ಮವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಶಾರೀರಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದೇ ಆದರೆ அது வேதனையிலும் கஷ்டமான காரியங்கள் தான் முடிவடையும். ದುಃಖದಲ್ಲೂ ಕಷ್ಟವಾದ ಕಾರ್ಯದಲ್ಲಿಯೇ ಮುಕ್ತಾಯವಾಗುತ್ತದೆ. மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தார். ಮಣ್ಣನ್ನು ತೆಗೆದು ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ அப்புறம் என்ன பண்ணாரு? ಅದಾದ ಮೇಲೆ ಏನು அவன் ಮಾಡಿದರು? நாசியில ஊதின உடனே ஜீவனும் ஆத்மாவாய் மாறினார். ಮೂಗಿನಲ್ಲಿ ಊದಿದ ತಕ್ಷಣ ಜೀವವು ಆತ್ಮವಾಗಿ ಬದಲಾದನು. அது சரீரம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. ಶರೀರ ಇದ್ದರೂ ಪ್ರಯೋಜನ. அப்ப தேவனுடைய ஜீவனும் ஆவி இருக்கனால அவன் என்ன மனுஷன் ஜீவனுள்ள ஆத்மாவாய் மாறினார். ದೇವರ ಜೀವವು ಆತ್ಮವು ಇರುವುದರಿಂದ ಮನುಷ್ಯನು ಜೀವಿಸುವ ಆತ್ಮವಾಗಿ ಬದಲಾದನು. குறிப்பிட்ட நாள் வரை கர்த்தர் நம்மளுங்க வச்சிருக்கிறார். ತಕ್ಕ ದಿನಗಳ ತನಕ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿರುವರು. இன்னைக்கு வானத்துல நட்சத்திரத்தை வச்சிருக்காரு. ಇಂದು ಆಕಾಶದಲ್ಲಿ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பல மேகத்துல நிலாவை வச்சிருக்காரு, சூரியனை வச்சிருக்கிறார். ಆ ಮೇಘಗಳಲ್ಲಿ ಸೂರ್ಯನನ್ನು ಚಂದ್ರನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பல கிரகங்களை வச்சிருக்காரு. ಅನೇಕ ಗ್ರಹಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா ஆண்டவர் இந்த பூமியில ದೇವರು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ நம்மை உருவாக்கி ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ಈ ಜನರನ್ನು ನನಗೆಂದು ನಾನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡೆ, ಇವರು ನನ್ನ ಸ್ತುತಿಯನ್ನು ಹೇಳಿ ಬರುವರು. எதை செய்தாலும் தேவ நாமத்தின் மகிமைக்காக. ಏನೇ ಮಾಡಿದರೂ ದೇವರ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ. சாப்பிட்டாலும் தேவ நாம மகிமை, வேலைக்கு போனாலும் தேவ நாமத்தின் மகிமை, ಊಟ ಮಾಡಿದರೂ ದೇವರ ನಾಮದ ಮಹಿಮೆ, ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದರೂ ದೇವರ ನಾಮದ ಮಹಿಮೆ, கார் வாங்கினாலும் மகிமை, டூ வீலர் வாங்கினாலும் மகிமை. ಕಾರ್ ಖರೀದಿಸಿದರೂ ಮಹಿಮೆ, ಟೂ ವೀಲರ್ ಖರೀದಿಸಿದರೂ ಮಹಿಮೆ. கார் வாங்கிட்டு பெருமைப்படக்கூடாது. ಕಾರ್ ಖರೀದಿಸಿದ ನಂತರ ಹೆಮ್ಮೆ ಪಡಬಾರದು. டூ வீலர் வாங்கிட்டு பெருமைப்படக்கூடாது. ಟೂ ವೀಲರ್ ಖರೀದಿಸಿ ಹೆಮ್ಮೆ ಪಡಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க யார் யார் கார் வாங்குறீங்களோ, ನೀವು ಯಾರೆಲ್ಲ ಕಾರ್ ಖರೀದಿಸಿ வாரத்துக்கு ஒரு முறை உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க சர்ச்சை கூட்டிட்டு வாங்க. ವಾರಕ್ಕೆ ಒಮ್ಮೆ ನಿಮ್ಮ ಮನೆಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವಂತವರನ್ನು ಸಭೆಗೆ ಕರೆತನ್ನಿ. அதுதான் ஆசீர்வாதம். ಅದೇ ಆಶೀರ್ವಾದ. காரை பத்திரமா வீட்டுல வச்சிருக்கிறது ஆசீர்வாதம் இல்ல. ಕಾರ್ ಭದ್ರವಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿಟ್ಟಿರುವುದು ಆಶೀರ್ವಾದವಲ್ಲ. தென்னாப்பிரிக்கால பாஸ்டர் கிளிஃப், ದಕ್ಷಿಣ ಆಫ್ರಿಕಾದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಕ್ಲಿಫ್ ಅವರು சர்ச்ல யார் யார் கார் வாங்கிட்டு மஸ்ட் தே ஹேவ் டு பிரிங் எ ஃபேமிலி டு தி சர்ச். ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಕಾರ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಸಭೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರಲೇಬೇಕು. நீங்க எல்லாம் அப்படி கார்ல கூட்டிட்டு வராங்க. ಹೀಗೆಲ್ಲ ಕಾರ್ನಲ್ಲಿ ಹಾಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುವರು. நீங்க யார் யார் கார் வாங்க ஆசைப்படுறீங்களோ, ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಕಾರ್ ಖರೀದಿಸಲು ಆಸೆ ಪಡುವರೋ ஜெபம் பண்ணி ಪ್ರಾರ್ಥಿಸಿ வாரத்துக்கு ஒரு குடும்பத்தை கார்ல கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் கார் உங்களுக்கு கொடுப்பார். ವಾರಕ್ಕೆ ಒಮ್ಮೆ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಸಭೆಗೆ ಕರೆತರುತ್ತೇನೆ ಅಂತ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನೋಡಿರಿ, ಖಂಡಿತವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. பத்திரமா காரை வாங்கிட்டு ಭದ್ರವಾಗಿ ಕಾರ್ ಖರೀದಿಸಿ. நீங்க கூட மேக்கப் போட மாட்டீங்க, ನೀವು ಕೂಡ ಮೇಕಪ್ ಹಾಕುವುದಿಲ್ಲ. அந்த காருக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. ಆ ಕಾರಿಗೆ ಮೇಕಪ್ ಮಾಡುತ್ತಿರುವಿರಿ. இல்ல அப்படிலாம் வேண்டாம். ಹಾಗೆಲ್ಲ ಬೇಡ. நம்மளே அழிஞ்சு போறோம். ನಾವೇ ನಶಿಸಿ ಹೋಗುತ್ತೇವೆ. அந்த கார் நிலைச்சு நிற்குமா? ಆ ಕಾರ್ ನೆಲೆಗೊಂಡು அப்ப ನಿಲ್ಲುತ್ತದೆ. விசுவாசத்துல உறுதிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಸ್ಥಿರವುಳ್ಳವರಾಗಿ தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தானியேல் ದಾನಿಯೇಲನು 10ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯ. தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள். ನಿನಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ, ಧೈರ್ಯವಾಗಿರು. திடம் கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவனை பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே. ದೃಢವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ದೇವರು ನನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಮಾತನಾಡಿದರಲ್ಲ. சமாதானம் உண்டாவதாக. ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ. சமாதானம் வந்தா திடன் கொள்ள முடியும். ಸಮಾಧಾನ ಇದ್ದರೆ ಧೈರ್ಯವಾಗಿರಲು ಸಾಧ್ಯ. இப்ப ஆண்டவர் ஒவ்வொரு கிரகத்திலும் ஒவ்வொரு கிரகங்களை வைத்திருக்கிறார். ಒಂದೊಂದು ಗ್ರಹದಲ್ಲೂ ಒಂದೊಂದು ಗ್ರಹಗಳನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நட்சத்திரங்களை, ಆಕಾಶದಲ್ಲಿ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು, சூரியனை, சந்திரனை, ಸೂರ್ಯನನ್ನು, ಚಂದ್ರನನ್ನು. ஆனா கர்த்தர் இந்த பூமி நம்ம வைத்திருக்கிறார். ದೇವರು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒவ்வொருத்தருக்கும் 85 வயசு, இல்லாட்டா மேக்ஸிமம் 90 வயசு. ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ 85 ವರ್ಷ ಅಥವಾ 90 ವರ್ಷ. அதுக்கு மேல உயிர் வாழ்ந்தா ஆச்சரியம், தேவனுடைய கிருபை. ಅದರ ಮೇಲೆ ಜೀವನ ಸಾಗಿಸಿದರೆ ದೇವರ ಕೃಪೆ இல்லைங்களா? அப்ப இத்தனை வருஷம் தான் வாழ போறோம், அதுக்கு மேல வாழ முடியாது. ಇಷ್ಟು ವರ್ಷಗಳು ಮಾತ್ರವೇ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ, ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்ம நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது பரலோகத்துல தான். ನಿತ್ಯ ಕಾಲವಾಗಿ ಜೀವನ ಸಾಗಿಸಬೇಕೆಂದು ಆಸೆ ಪಡುವುದು ಪರಲೋಕದಲ್ಲಿ. ஒரு டெம்பரரி பிரயாணம் இந்த வேர்ல்ட். ತಾತ್ಕಾಲಿಕವಾದ ಪ್ರಯಾಣ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ. இல்ல டெம்பரரி டிராவல் in this world. ತಾತ್ಕಾಲಿಕವಾದಂತ ಪ್ರಯಾಣ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ. இந்த பிரயாணத்திலே, ಈ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ பாடுகளும் கஷ்டங்களும் வரும்போது, தேவனை வைத்திருக்கும் போது, ಶ್ರಮೆಗಳು ಹೋರಾಟಗಳು ಬರುವಾಗ, ದೇವರನ್ನು ನಾವು ಇಟ್ಟಿರುವಾಗ, I kept my Lord in front of my life. ನನ್ನ ದೇವರನ್ನು ನನ್ನ ಜೀವನದ ಮುಂದೆ ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. நான் அசைக்கப்படுவதில்லை, ಅಲುಗಾಡಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವ, ಹೋರಾಟಗಳು ಬರುವ, திடன்கொள், உலகத்தை ஜெயித்தேன். ಧೈರ್ಯವಾಗಿರಿ, ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದ್ದೇನೆ. God is teaching his disciples in the midst of the struggle. ಈ ಇಕ್ಕಟ್ಟುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ದೇವರು ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಬೋಧಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. இறையாதே, அமைதியாயிரு.
ಗರ್ಜಿಸಬೇಡ, ನಿಶಬ್ದವಾಗಿರು. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்துச்சே, ಜೀವನದಲ್ಲಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಷ್ಟಗಳು நான் ಬಂತಲ್ಲ. விசுவாசமா இருந்தேன், ವಿಶ್ವಾಸವಾಗಿ கீழே விழுவோன்னு யோசித்தேன். ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತೇವೆ ஆனா ಅಂತ இன்னைக்கு இந்த ಯೋಚಿಸಿದೆ. சபையில உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறேன். ಆದರೆ ಇಂದು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ದೇವರನ್ನು தொடர்ந்து ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ. இந்த கால வேளை விசுவாசமா இருங்க. ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ ವಿಶ್ವಾಸವಾಗಿದೆ. இந்த உலகத்தில் இருப்பவனே சாத்தானை காட்டிலும் நமக்குள் வாழ்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಸೈತಾನರಿಗಿಂತಲೂ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಯೇಸು ದೊಡ್ಡವರು. உலகத்தை நம்பி உலகத்திற்கு ஐஸ்வர்யம் நம்பி ஆண்டவரை விட்டு விடாதீங்க. ಲೋಕವನ್ನು ನಂಬಿ ಲೋಕದ ಐಶ್ವರ್ಯಗಳನ್ನು ನಂಬಿ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. உலகத்தை பணத்தையே யோசித்து ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு விடாதீர்கள். ಲೋಕದ ಹಣವನ್ನೇ ಯೋಚಿಸಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. A certain time will come, the money will not help you. ಒಂದು ಸಮಯ ಬರುತ್ತದೆ, ಹಣ ನಿಮಗೆ ಸಹಾಯ Your ಮಾಡುವುದಿಲ್ಲ. business will not help you. ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. சொந்தங்கள் உதவி செய்ய மாட்டாங்க, ಸಂಬಂಧಿಕರು ಸಹಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஜாதி ஜன உதவி செய்ய மாட்டாங்க, ಜಾತಿ ಜನರು ಸಹಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. எல்லாம் பாவம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ಅಯ್ಯೋ ಪಾಪ ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗುವುದು. சிலர் சொல்லுவாங்க பாவம் ஏன் கடவுள் தான் உங்களுக்கு தோணு. ಅಯ್ಯೋ ಪಾಪ ದೇವರೇ ಇವರಿಗೆ ಆಶ್ರಯ. நான் சொல்றது பாவம் கடவுள் தான் தோணுன்னா அவங்க பாவமா? ಅಯ್ಯೋ ಪಾಪ ದೇವರೇ ಅವರಿಗೆ ಆಶ್ರಯ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಅಯ್ಯೋ ಪಾಪನ? காந்தராஜ் பேரை பார்த்து பாவம் காந்தராஜ், ಅಯ್ಯೋ ಪಾಪ ಕಾಂತರಾಜ್ ಬ್ರದರ್ ಅವರು. அவர் ஒய்ஃப் என்ன மிரட்டுறாங்களோ தெரியல, அமைதியா வராரு அவர் பாவம். ಅವರು ಅವರ ಪತ್ನಿ ಹೇಗೆ ಗದರಿಸುವರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಿಶಬ್ದವಾಗಿ அவர் ಬರುವರು. காந்தராஜ் கடவுள் தான் தோணு. ದೇವರೇ ಅವರಿಗೆ ಆಶ್ರಯ. கடவுள் துணை இருந்தா பாவமே கிடையாது. ದೇವರ ಆಶ್ರಯವಾಗಿದ್ದರೆ ಅವರು ಅಯ್ಯೋ ಪಾಪ. உலகம் தான் சொல்லும் ஐயோ பாவம் கடவுள் தான். ಲೋಕವು ಅದನ್ನೇ ಹೇಳುದು, ಅಯ್ಯೋ ಪಾಪ. தேவன் என் பட்சத்தில் இருக்க மனுஷன் என்ன செய்வான்? ದೇವರು ನನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಮನುಷ್ಯನು ನನಗೇನು ಮಾಡುವನು? Hallelujah. Hallelujah. Learn the life in the midst of the struggles. ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜೀವನವನ್ನು ಹೇಗೆ ಸಾಗಿಸುವುದು என்ன ಕಲಿತುಕೊಳ್ಳಿ. வந்தாலும் பயப்படவே மாட்டோம். ಏನೇ ಬಂದರೂ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு சபைகள் இன்னைக்கு அற்புதத்தை பத்தி பேசுவாங்க, ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡುವರು. இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்வாயாக, ಹಿಂದೆ ಇವತ್ತೇ ಅದ್ಭುತವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. இன்றைக்கே சுகம் உண்டாவதாக, ಹಿಂದೆ ಸ್ವಸ್ಥತೆ ಉಂಟಾಗಲಿ. வீட்டுக்கு போறதுக்குள்ள மாறுதல பாப்பேன், ಮನೆಗೆ ಹೋಗುವಷ್ಟರಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ. வீட்டுக்கு போறதுக்குள்ள மாப்பிள்ளை வந்துரும் குழந்தை பிறந்துருவாங்க. ಮನೆಗೆ ಹೋಗುವಷ್ಟರಲ್ಲಿ ಗಂಡು ಬರುತ್ತದೆ, ಮಗು ಜನಿಸುತ್ತದೆ. Don't trust all these Dubakwood prophecies. ಇಂಥ ಒಂದು ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನಂಬಬೇಡಿ. These all are stupid prophecies. ಎಲ್ಲ ಮೂರ್ಖತನವಾದ ಪ್ರವಾದನೆ. Learn the lesson in the midst of the struggles. ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪಾಠಗಳನ್ನು நான் ಕಲಿತುಕೊಳ್ಳಿ. என்ன வந்தாலும் மாறுது ஆண்டவருக்குள்ள உறுதியா இருப்பேன். ಏನೇ ಬಂದರೂ ದೇವರಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿರು. உயர்வு தாழ்வு பசி பட்டினி ಉನ್ನತವೋ ಕೀಳೋ ಹಸಿವೋ எது ಅನ್ನವಿಲ್ಲದಿರುವಿಕೆಯೋ வந்தாலும் சரி, ಏನೇ ಬಂದರೂ I'll be strong in the Lord. ದೇವರಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿರು. என்னை அசைக்க முடியாது. ನನ್ನನ್ನು ಅಲುಗಾಡಿಸಲು, அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடி ಏಕೆಂದರೆ ಅವರು ನನ್ನ என்னை ಬಲಪಾಶದಲ್ಲಿ அசைக்க முடியாது. ಅಲುಗಾಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாட்கள் வரும், ದಿನಗಳು ಬರುವವು, என் முடிவு நேரம் வரும், ನನ್ನ ಅಂತ್ಯದ ದಿನ ಬರುವುದು. மாம்சத்துல பயம் இருக்கும், ಮಾನಸಿಕವಾಗಿ ಭಯ that ಇರುತ್ತೆ. I will meet you in heaven. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸುವೆ. இந்த வாழ்க்கையை வச்சு நீங்க ஓடிட்டே இருங்க. ಈ ಯೋಚನೆ ಇಟ್ಟು இந்த ಓಡುತ್ತಾ ಇರಿ. உலகத்தின் தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பார். ಲೌಕಿಕ ಅಗತ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಪೂರೈಸುವರು. உங்களுடைய பிள்ளைகளின் நலனை வாழ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಜೀವನವನ್ನು ನೀವು ಕಾಣುವಿರಿ. உன் பிள்ளைகளின் பிள்ளைகள், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮಕ್ಕಳು. அதுக்கு மேல ஆண்டு சொல்லல, ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ದೇವರು ಹೇಳಲಿಲ್ಲ. உங்க பிள்ளைகளின் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ பிள்ளைகள். ಮಕ್ಕಳು. சிலர் ரொம்ப ரேர், பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளையும் பார்ப்பாங்க. ಮಕ್ಕಳ ಮಕ್ಕಳು ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಕೂಡ ನೋಡುವರು. இந்த நதியா போல, ನದಿಯ ಬರ ಹಾಗೆ. நதியாக பாட்டி இருக்குது, நதியாவும் ஒரு பாட்டி. ನದಿಯ நதியாக்கும் பாட்டி இருக்கு, நதியாவும் பாட்டி. ನದಿಯವರಿಗೂ ಒಂದು ಅಜ್ಜಿ ಉಂಟು, ನದಿಯವರು ಕೂಡ ಅಜ್ಜಿ இந்த ಆಗಿದ್ದಾರೆ. நேசமணி ஆயா சொன்னாங்க, ನೇಸಮನಿ ಅವರ ಅಜ್ಜಿ ಹೇಳಿದರು, இந்த ஆஷா பொண்ணு கல்யாணம் பண்ணி நான் செத்து போடுறேன் பாஸ்டர். எப்படியா சொன்னாங்க? ಆಶಾ ಅವರಿಗೆ ಮದುವೆ ಆದ ನಂತರ ನಾನು ಸತ್ತೋಗುತ್ತೇನೆ. அவ தாலி கட்டுறத பார்த்தா நான் செத்து போயிடுறேன். ತಾಳಿ ಕಟ್ಟುವುದು ನೋಡಿ ಸತ್ತೋಗುತ್ತೇನೆ. எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? ಎಷ್ಟು ಧೈರ್ಯ ನೋಡಿದ್ದೀರಾ? தாலி கட்ட நான் செத்துறேன் நான். ತಾಳಿ ಕಟ್ಟಿದ ನಂತರ ಸತ್ತೋಗ. What a great word. இந்த வார்த்தையெல்லாம் கேட்க நம்ம காதுகள் குளிந்திருக்கணும். ಈ ಪದಗಳನ್ನೆಲ್ಲ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಕಿವಿಗೆ ಇಂಪಾಗಿರಬೇಕು. இல்ல இந்த வார்த்தைகள் விசுவாசன் வார்த்தைகள். ವಿಶ್ವಾಸ. கல்யாணம், அந்த பொண்ணு கல்யாணம் நான் செத்துறேன் பாஸ்டர். ಮಗಳಿಗೆ ಮದುವೆ ಆದರೆ ನಾನು ಸತ್ತೋಗುತ್ತೇನೆ. வாட அபிஷேகத்தின் வார்த்தை அது. ಎಷ್ಟು ಅಭಿಷೇಕದ ಮಾತು. வாழ்வு தரும் வசனங்கள். ಜೀವವನ್ನು ಕೊಡುವಂತ ವಾಕ್ಯಗಳು. உலகம் எப்படிலாம் போதிக்குது பாத்தீங்களா? ಲೋಕವು ಹೇಗೆಲ್ಲ ಬೋಧಿಸುತ್ತಾ ಇದೆ. வாலிப உலகத்தை சீரழிக்கிறதான உலகம். ಯವ್ವನ ಸಮಾಜವನ್ನು ನಾಶಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. Come into Jesus. ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಾ. Learn in the midst of the struggles. ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಲಿತುಕೋ. வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ಜೀವನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರು. Don't lean on your own understanding. ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯ ಮೇಲೆ ಆಧಾರವಾಗಬೇಡ. ஆஷா கல்யாணமா ஆச்சு, ಆಶಾ ಅವರಿಗೆ ಮದುವೆನೂ ಆಯ್ತು. ஒரு குழந்தையை பெத்தா, ரெண்டு குழந்தையை பெத்தா. ಒಬ್ಬರು ಮಗುವನ್ನು ಎತ್ತಿದರು, ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತಿದರು. சாகுறீங்களாமான்னு கேட்டேன். ಸಾಯುತ್ತೀರಮ್ಮ? நான் ரெடியா இருக்கிறேன், எங்க ஆண்டவர் கூப்பிட மாட்டான். ನಾನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇನೆ, ಇಲ್ಲಿ ದೇವರು ಕರೆಯುತ್ತಾನೆ ಇಲ್ಲ. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. இதெல்லாம் ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದದ ಮಾತುಗಳು. கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். ದೇವರವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க. ಮೇಘದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಇಷ್ಟು ಸಾಕ್ಷಿಗಳು ನಮ್ಮ ಸುತ್ತಲಿರಲು. பாரமான யாவற்றையும் விட்டு ಭಾರವಾಗಿರುವ ಸಕಲವನ್ನು ಬಿಟ್ಟು ஓட்டத்தை துவக்கினவர் அவர்தான், ಓಟವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿರುವುದು ಅವರೇ, முடிக்கிறவரும் அவரேதான். ಮುಗಿಸುವವರು ಅವರೇ. அவரையே நோக்கி ஓடி வா. ಅವರನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ಓಡಿ. நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ Be ಮಾರ್ಗದರ್ಶಿಸಿ. strong and courageous.
courage. ಧೈರ್ಯದಿಂದ ಬಲಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿರಿ. Learn the spiritual lesson in the midst of your struggles. ನಿಮ್ಮ ಇಕ್ಕಟ್ಟುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತ್ಮೀಕ ಪಾಠಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಿ. கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ಬಾರಿಯೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஜெபிக்கலாமா? ಪ್ರಾರ್ಥಿಸೋಣವಾ? எல்லாரும் எழுந்து நின்று ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು எப்படிலாம் வாழ்ந்த நம்மை ಹೇಗೆಲ್ಲ ಜೀವಿಸಿರುವಂತ ನಮ್ಮನ್ನು ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದು நம்மளை தெரிந்து கொண்டு ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று சொல்லி ನೀನು ನನ್ನ ಮಗನು ಮಗಳು ಅಂತ ಹೇಳಿ இந்த உண்மையான தெய்வத்தை பின்பற்றும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ನಿಜವಾದ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತೆ ದೇವರು ಕೃಪೆ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போல அவர் என்னை தேடி வந்தார். If God has given me a chance to accept Jesus as our personal savior, ದೇವರು ಒಂದು ವೇಳೆ ನನಗೆ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸುವ ಅವಕಾಶವನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟರೆ, எனக்கு அந்த வேலை இருக்காண்டவரே, இந்த வேலை இருக்கு, ನನಗೆ ಆ ಕೆಲಸ ಇದೆ, ಈ ಕೆಲಸ ಇದೆ, இதெல்லாம் நான் முடிச்சு விடுறேன், ಇದೆಲ್ಲ ಮುಗಿಸುತ್ತೇನೆ, அப்புறம் ஏசாமி ஏற்றுக்கொள்றேன். ಅದಾದ ಮೇಲೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ என்னுடைய உள்ளத்தை மாற்றி ನನ್ನ ಅಂತರ್ಯವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ. யோசித்து பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தை ஆண்டவர் மாற்றி ಇರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಹೃದಯವನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸಿ. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. கரங்களை உயர்த்தி எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, ஒன்றுமில்லாமையில் இருந்தெம்மை உயர்த்திய உம் அன்பை நினைக்கையிலே, உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுது, உள்ளம் நன்றியால் நிறைந்திடுது. எங்களை நேசிக்க எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. எங்களை நேசிக்க, எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. ஒரு பாடலை பாடும்போது, ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ கர்த்தருக்காக கொடுக்கிறதான ஒரு நேரம், ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡುವಂತ ಒಂದು ಸಮಯ. கேலண்டர்ஸ் சர்ச் ஆராதனை முடிந்தவர் கேலண்டர்ஸ் வாங்காதவர்கள் வாங்கி கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னா எல்லாரும் வாங்கிட்டு போன பிறகு மீதி இருக்கும் என்றால் will give you extra. There is no charge for the calendar. ஃப்ரீ தான். எல்லாரும் சபையிலுக்கு விசுவாசிகளாக வாங்கின பிறகு இருக்கும் என்றால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேலண்டர்ஸ் உங்களுக்காக கொடுக்கப்படும். ಕ್ಯಾಲೆಂಡರ್ಸ್ ಬೇಕು ಎಂಬುವಂತವರು ಆರಾಧನೆ ಮುಕ್ತಾಯವಾದ ನಂತರ ಕ್ಯಾಲೆಂಡರ್ಸ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ನಿಮಗೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಕ್ಯಾಲೆಂಡರ್ಸ್ ಬೇಕಾಗಿರುವುದಾದರೆ ಎಲ್ಲರೂ ತೆಗೆದುಕೊಂಡ ನಂತರ ಉಳಿದಿದ್ದರೆ ನಿಮಗೆ ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಕ್ಯಾಲೆಂಡರ್ಸ್ ಕೊಡುತ್ತೇವೆ. ಆ ಕ್ಯಾಲೆಂಡರ್ಸ್ಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ವಿಧವಾದ ಹಣವು ಇರುವುದಿಲ್ಲ, ಉಚಿತವಾಗಿಯೇ ಕ್ಯಾಲೆಂಡರ್ಸ್ ಕೊಡಲ್ಪಡುವುದು. இன்றைக்கு சாயங்காலம் இந்த மிஷன்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இங்கே இருக்கிறது. அவை இதுக்கு பேர் கொடுத்தவங்க ஒரு 1 month கிறிஸ்மஸ்னாலே இவ்வளோ ஹாலிடே விட்டாங்க. ஸோ இன்றைக்கு மறுபடியுமாக இந்த மிஷன்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்றைக்கி சாயங்காலம் 4 மணி அளவில் ஆரம்பிக்கப்படுகிறது. ಈ ಮಿಷನ್ಸ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಕ್ಲಾಸ್ ನಡೆಯುತ್ತಾ ಇತ್ತಲ್ಲ, ಅದು 1 ತಿಂಗಳು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಇದ್ದಿರುವುದರಿಂದ ರಜೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು. ಅದು ಇವತ್ತಿನ ದಿನದಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. ಸರಿಯಾಗಿ 4 ಗಂಟೆಗೆ ಹೆಸರುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿರುವಂತವರು, ಕ್ಲಾಸ್ಗೆ ಬರುತ್ತಾ ಇದ್ದಂತವರು ಬಂದು ಭಾಗವಹಿಸುವಂತೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ.
சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் வந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன். என் வாழ்வில் ஜோதியும் நீரே, என் மீட்பரும் ஜீவனும் நீரே. என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன். என் வாழ்வில் ஜோதியும் நீரே. ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ ಇದ್ದ ಹಾಗೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ.
ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தான் ஆண்டவர் இந்த கால வேளையில் பேசினார். ஒரு மிலிட்ரிக்கு போனோன்னா ஒரு ட்ரைனிங் எவ்வளோ முக்கியமோ, இந்த காரியங்களை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது இதே வார்த்தைகளை கொண்டு தான் ஆண்டவர் என்னோடு பேசினாருங்க. அங்கே சபைக்கு இது உறுதிப்பட்டதான வார்த்தை. நீ போர்க்களத்துக்குள்ளே போகும்போது, வாழ்க்கையின் போராட்டத்துக்குள்ளே போகும்போது, ட்ரெயின் யோர் செல்ஃப், உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். ஜபத்தோடு கூட தெய்வ பிரசன்னத்தில் காத்திருந்து வருகிறதான எல்லா காரியங்களிலும் முன்பதாக செல்ல நம்ம எல்லாருமாக கண்களை மூடி அவனுடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தைகளை விழுத்திருங்க விழுத்திருங்க. தூங்கினால் பிசாசு விதை போய்து கிளையை போட்டுடுவான். விழுத்திருந்து ஜெபம் பண்ணும்படி குடும்பங்களுக்காக சபைக்காக நம்ம எல்லாருமாக கண்களை மூடி ஆண்டவரே விழுத்திருந்து என் குடும்பத்தை காக்க, விழுத்திருந்து எங்க சபையை காக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. Be brave, be strong. நீ திடமனதாயிரு. தானியேலோடு கூட ஆண்டவர் பேசும்போது, இதோ உனக்கு வர வேண்டியதான பதிலை நான் கொண்டு வந்தேன், ஆனா உன்னிடத்துல வருவதற்கு முன்பதாக நிறைய போராட்டங்கள் போராடியதா இருக்கிறது. நான் போய் மிகாவேலை கொண்டு வந்து மறுபடியும் நான் உன்னிடத்திலே வருகிறேன். நீங்க அதை வாசிக்கலாம் தானியேல் 10வது அதிகாரத்துல. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறது, தைரியமாய் திடமனதாய் தைரியமாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த கால வேளையில ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ಅತಿ ಸುಂದರನೇ ಮನೋಹರನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದಂಥ ದಿವ್ಯವಾದ ಅಮೂಲ್ಯವಾದ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಹೌದು ಕರ್ತನೆ, ನೀನು ಸಿದ್ಧತೆ ವಹಿಸದೆ, ನೀನು ದೇವರ ಸಮೀಪದಲ್ಲಿ ಕಾದಿರದೆ ರಣರಂಗಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವೆಂದು ಹೇಳಿದ್ದರಲ್ಲಪ್ಪ. ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿರಿ ರಾಜ್ಯ. ನಾವು ಮತ್ತೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು, ದೇವರ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಬೆಳೆಯಲು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. ಇಲ್ಲಿ ನಿಂತಿರುವಂತ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಜೀವನದ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಬಳಲಿ ಹೋಗದಂತೆ ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಹಡಗನ್ನು ನೀನು ಮುಂದೆ ಸಾಗಿಸು. ಶೀಘ್ರದಲ್ಲೇ, ಬೇಕು ಶೀಘ್ರದಲ್ಲೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನ ಅರುಗೆ ಬಂದು ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನೆಲ್ಲ ಅವರು ಒರೆಸುವರು ಎಂದು ಹೇಳಿದರಲ್ಲಪ್ಪ. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ ಅನುಸಾರವಾಗಿ ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಅಪ್ಪ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಇಲ್ಲಿರುವಂತ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಅರ್ಪಿಸುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ರಾಜ. ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿರಿ ಕರ್ತನೆ. ಧೈರ್ಯದಿಂದ ಮುಂದೆ ಸಾಗಲು ಮತ್ತೆ ಎದ್ದೇಳುವಂತೆ ನಮಗೆ ಕೃಪೆ ಮಾಡಿರಿ ಅಪ್ಪ. ನೀವು ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಸಿಯೋನೇ ನೀನು ಎದ್ದೇಳು, ನಿನ್ನ ಮೇಲಿರುವಂತ ದೂಸಿಯನ್ನು ಒದರವಿ ತಳ್ಳಿ ನೀನು ಎದ್ದೇಳು, ನಿನ್ನ ರೆಕ್ಕೆಯನ್ನು ಬಿಚ್ಚಿ ಹಾರುವಂತ ಸಮಯವಿದು ಎಂದು ಹೇಳಿದರಲ್ಲ ದೇವರೇ. ನಮ್ಮನ್ನು ಕುಗ್ಗಿಸುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸಿ ಕಾಪಾಡಿರಿ ರಾಜ. ಇಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಕೊಟ್ಟಿರುವಂತ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಈ ವರ್ಷದ ಮೊದಲ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ ರಾಜ. ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಅಪ್ಪ. ನಿಮಗೆ ಕೊಡುವಾಗ ನೀವೇ ಹೇಳಿದ್ರಲ್ಲಪ್ಪ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ತುಂಬಿ ತುಳುಕುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಅಂತ. ಎಲ್ಲ ಆರೋಗ್ಯದಲ್ಲೂ ಬೆಲ್ಲದಲ್ಲೂ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಲ್ಲೂ ನಾವು ತುಂಬಿ ತುಳುಕುವಂತಹದ್ದಾಗಿರಲು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಪ್ಪ. ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ಯಾರಾದ್ರೂ ಬಂದಿದ್ದರೂ ಕೂಡ ಅಪ್ಪ, ದೇವರ ಕ್ರಿಯೆಯು ಅವರನ್ನು ಮುಟ್ಟಿ ಅಪ್ಪ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಿಂದ ಸುಖವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಅವರು ಸಂತೋಷದಿಂದ ಹಿಂತಿರುಗಲು ಕರ್ತನು ಸಹಾಯ ಮಾಡಿರಿ ಅಪ್ಪ. ಎಲ್ಲ ಅಡ್ಡಿಗಳನ್ನು ಅಗಲಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ಗಾಗಿ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ವಿಶೇಷವಾಗಿ ಫ್ಯಾಮಿಲಿ ಐಕ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಅಡ್ಡಿ ಆಗದಂತೆ ಅಪ್ಪ ಆ ಕೂಟಗಳು ನೆರವೇರಿ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳು ಬಲ ಹೊಂದುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಸತತವಾಗಿ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ನಿಮ್ಮ ಹಸ್ತವಿರಲಿ ಅಪ್ಪ. ನೀವೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಿರಿ. ಬಂದಿರುವಂತ ಚಿಕ್ಕವರಿಂದ ದೊಡ್ಡವರ ತನಕ ಎಲ್ಲರನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸಿ ಅಭಿಷೇಕಿಸಿ ಕಳಿಸಿರಿ ರಾಜ. ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನವೂ ಅವರ ಮೇಲಿರಲಿ. ಎಲ್ಲವನ್ನು ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಅರ್ಪಿಸುತ್ತಾ ನಮ್ಮ ರಕ್ಷಕನು ಒಡೆಯನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುದ್ದಾದ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகத்தின் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் அவர் வருகை வரும் மட்டும் நம் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென் என்று சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.